Good morning, friends. Good morning to all. A very happy morning. Yes, good morning, good morning, good morning to all. Punidavadi ma'am, Saranya ma'am, Prabhavati ma'am, Kavita ma'am, Amma Ponnu ma'am, Gayatri ma'am, Jayaprada ma'am, Kamla ma'am, Komati ma'am, Mahalakshmi ma'am. Yeah, a very happy morning to all. Geeta ma'am, Prakash sir, happy morning, happy morning. Okay. So today will be starting with Boolean algebra. Okay. Fine. So hope you're those who have joined new, நீங்க வந்து old videos எல்லாம் இந்த annotation remove பண்ணுங்க. பாக்யலட்சுமி மேம். Kindly remove this annotation. Yes, thank you. Yeah. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோஸ் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ 1 or 2 டவுட்ஸ் ஹியர் அண்ட் தேர். ஸோ ஹாவ் பேஷன்ஸ், வில் பி கிளாரிஃபைங் எவ்ரி திங். ஸோ பர்சனலாக டவுட்ஸ் சென்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 1 or 2 லைக் விச் வாஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் த கிளாஸ், அது வந்து சம்டைம்ஸ் ஐ வுட் நாட் ரிப்ளை. அதர்வைஸ் ஃபார் ஆல் அதர் கொஷின்ஸ் ஐ மைட் ஹவ் ரிப்ளைடு. ஓகே, ஃபைன். ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் வந்து கைண்ட்லி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் கிளியரிங் யுவர் டவுட்ஸ். Boolean algebra is yet another important area of computer system architecture. ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 or 2 questions. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். ஓகேவா? ஸோ வித் Boolean algebra தென் லாஜிக் கேட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Yeah. So whenever you are starting with Boolean algebra, like algebra nave வந்து like maths it says. So we should know some standard uh, formulas அந்த மாதிரி தெரியணும் இல்லையா? இங்க வந்து we'll be learning some laws. சம்டைம்ஸ் வந்து இந்த லாஸுமே டைரக்டாகவும் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ஆர் மேட்ச் பண்ற மாதிரியுமே கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஷுட் நோ த டிஃப்ரெண்ட் லாஸ், த பேசிக் லாஸ். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன்ல எல்லா இடத்துலையுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த ஃபர்ஸ்ட் லா இஸ் ஆல்வேஸ் ஐடென்டிட்டி லா. ஐடென்டிட்டி லானா நமக்கு எந்த வேரியபிள் ஆர் எந்த டேட்டா ஐட்டம் ஒரு யூனிட் எதோட எனி ஆப்ரேஷன் யூ பர்ஃபார்ம் இட் ஷுட் கிவ் த சேம் ஐட்டம். அப்படி ஒரு லா தான் வி கால் இட் அஸ் ஐடென்டிட்டி லா. ஸோ ரெண்டு ஃபார்ம் வந்து வில் பி யூசிங், தட் இஸ் அண்ட் ஃபார்ம் ஆர் ஃபார்ம். தட் இஸ் நார்மல்ல சொன்னா ப்ராடக்ட் ஆர் சம் ஃபார்ம், இல்லை மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன், எனி திங். ஸோ அண்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா with what value if you multiply you get the same value, so that will be the 1. Identity value வந்து 1. So identity law வந்து 1 dot a is equal to a. ஓகே, தென் ஆர் ஃபார்ம்ல என்ன ஆட் பண்ணா உங்களுக்கு ஏவே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஏ. ஸோ திஸ் லா இஸ் நோன் ஆஸ் ஐடென்டிட்டி லா. ஓகே, ஸோ நல்ல சம்டைம்ஸ் என்னன்னா ஐடென்டிட்டி லா, ஐடெம்பொட்டன்ட் லா, இதுக்கு வந்து யூ கெட் கன்ஃபியூஸ்டு. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும். ஐடென்டிட்டி லானா யூ ஆர் பர்ஃபார்மிங் எனி ஆப்ரேஷன் and you are getting the same data item. So அப்படி the other operand should be 1 in case of and, 0 in case of or operation. Okay, then comes null law. என்ன பண்ணாலும் I'll get 0 in and or of இல்ல வந்து 1. Okay, so 0 அதாவது this disappears.
என்னோட டேட்டா ஐட்டம் வந்து டோட்டலி டிஸ்அப்பியர்ஸ். அது வந்து தான் நல் லா. ஓகே, ஸோ 0.a is equal to 0, then 1 plus a is equal to 1 வந்து நல் லா. இந்த 1 plus a வந்து லுக்ஸ் சிம்பிள். ஓகே, பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு சிம்பிளிஃபிகேஷனில் this law will be used. See, it is not just 1 plus a. Okay, anything. இப்போ 1 plus ab plus bc plus ad இப்படி எங்கேயாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கண்ணை மூடிட்டு 1ன்னு எழுதிடலாம். ஓகே, anything when it is added to 1, it will give 1. Okay, this is very important to know. So only, not only a, anything, it can be so and so, something. When it is added to 1, only 1, you will get 1. So நம்ம simplification பண்றப்ப this will be very useful for us. Okay, then we move to idempotent law. Idempotent law வந்து the operation by itself, then நமக்கு the same value, you get the same value. ஐடெம்போட்டன்ட் லாக்கும் ஐடென்டிட்டி லாக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் பர்ஃபார்ம் த ஆப்ரேஷன் வித் இட் செல்ஃப். டேட்டா ஐட்டமோட பண்ணால் அது ஐடெம்போட்டன்ட். டு த அதர் வேல்யூ பண்ணிட்டு ஐ கெட் த சேம் வேல்யூ, தட் இஸ் ஐடென்டிட்டி. ஓகே, ஐடெம்போட்டன்ட் லாவில் ஏ டாட் ஏ வில் கிவ் யூ ஏ பிளஸ் ஏ வில் ஆல்வேஸ் கிவ் யூ ஏ. ஓகே, இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன். These are logical operation. It is not the arithmetic operation. So logical operation எப்படிதான் நடக்கும். Okay, then inverse law. Inverse law வந்து a dot a complement எப்பவுமே 0, a plus a complement வந்து equal to 1. a plus a complement வந்து always equal to 1. Then comes commutative law. A dot b is equal to b dot a plus b is equal to b plus a. இது நம்ம இந்த மூணு law வந்து எல்லாருக்கும் தெரியும். Associative law, ab ABC or a dot bc. A plus b plus c is equal to a plus b plus c. ஓகே, இங்க இன்னும் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ ஏ பிளஸ் பிசியை நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன்ல ஏ பிளஸ் பி, ஓகே, டாட் ஏ பிளஸ் சின்னு எழுதலாம். இது நமக்கு நாண்ட் கேட்ஸு, நார் கேட்ஸு ரியலைசேஷன்லாம் பண்ணுறப்ப சிம்பிளிஃபிகேஷனுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ யூஷுவல் இது வந்து நமக்கு ஆப்வியஸாகவே தெரியும். ஏ டாட் பிசி வந்து ஏபி பிளஸ் ஏசி. ஸோ திஸ் இஸ் லைக் நமக்கு சிம்பிளாகவே தெரியும். பட் ஏ பிளஸ் பிசியை வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்றத வி ஷுட் நோ. ஓகே, ஏ பிளஸ் பி டாட் ஏ பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அப்சார்ப்ஷன் லா மெனி டைம் ஆஸ்ட் இன் த எக்ஸாமினேஷன். அப்சார்ப்ஷன் வந்து என்ன அப்சார்ப் பண்ணுது, விச் இஸ் அப்பியரன்ஸ் அதிகமாக இருக்கும். லைக் ஏ அக்கர்ஸ் மோர் தென் ஒன்ஸ் இல்லையா? ஸோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கோ. ஏ dot a plus b is equal to a. See, sometimes a dot a plus b is equal to a. Fine. So, இது எப்படி a வருது அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். So, you can just simplify பண்ணலாம். a dot a plus b is nothing. இப்பதான் நம்ம distributive law பார்த்தோம். a dot a plus a dot b. Okay வா? So, a dot a is nothing but a plus a dot b. இப்போ இதுல a காமனா எடுங்க. காமன் 1 plus b. ஓகே, இப்பதான் சொன்னோம் null law. 1 plus anything is 1. So it is just a and it is a. So in case if you forget, okay வா, a dot a plus b வந்து a தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா you can save this calculation time. ஓகே, அப்படி தெரியலனாலும் ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் செலவு பண்ணீங்கன்னா யூ வில் பி அரைவிங். ஸோ சால்விங் மெத்தட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தா யூ கேன் அரைவ் அட் த ரைட் ஆன்சர் ஈவன் இஃப் யூ ஃபோர்காட் சம் லைக் அட்வான்ஸ்ட் லாஸ் மறந்தீங்கன்னா. பேசிக் லாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சேம் வே ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏ காமன் எடுத்தோம்னா 1 plus b, this will become 1, so it is equal to a. So this is known as absorption law. It is absorption law. Then comes De Morgan's law.
டிமார்கன்ஸ் லா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டிமார்கன்ஸ் லா வந்து AB complement is equal to A complement plus B complement, or A plus B whole complement is equal to A complement dot B complement. இதுதான் வந்து டி மார்கன்ஸ் லா. இதெல்லாம் தாண்டி இன்னொரு லா இருக்கு. அதுக்கு சம் பிளேஸ்ல அட்சார்ப்ஷன், இட் இஸ் நாட் அப்சார்ப்ஷன், அட்சார்ப்ஷன் லான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதர்வைஸ் சிம்பிள் லாஸ்ன்னுல கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பிளஸ் ஏ பார் பி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இதுவுமே உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏ பிளஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் பி. மேம் இது வந்து எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் லா வந்து யூஸ் பண்ணி, சரி எங்கேயாவது வந்து இப்படி வந்து நிற்கிது சிம்பிளிஃபிகேஷனில். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஏ இது வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் பி, இது எதுவுமே வந்து நமக்கு சிமிலர் டேர்ம்ஸ் இல்லை, ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் நீங்கள் சரி இந்த லா கூட உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை யூஸ் பண்ணி இட் வில் பி ஏ பிளஸ் ஏ பார், ரைட்டா, dot A plus B. Distributive law and form. Okay. A plus A bar will give me 1 right here. So this is A plus B. Okay. So simply adsorption law நீங்க இதை இந்த ஸ்டெப் இல்லைனாலும் எழுதலாம். இதுல எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, I'll rewrite once again. Okay. One type வந்து A along with complement, along with A complement B. So this will be A plus B. Okay வா? Next வந்து A along with A complement, if it is B complement, அப்போ வந்து I will get A plus B complement. Okay. Third type வந்து A, here it is complement, இங்க வந்து A dot B. அப்போ எனக்கு A bar plus B. Okay. Same way, A complement, இங்க A, இங்க B complement இருந்துச்சுன்னா, this will be A complement plus B complement. ஓகேவா? இந்த first term, அப்புறம் இந்த என்ன term இருக்கோ, அதுதான் எனக்கு ஆன்சர்ல வரும். So, anything, இதுல எதுவா இருந்தாலும், it is adsorption. I hope the laws are clear, right? Anyone having any doubt? Okay. So, we shall continue the discussion. Okay, Pushpa ma'am says no. Manoj Kumar sir, it is absorption, like வந்து absorption law இதுதான். ஓகேவா? Okay. Absorption law is this. Absorption law is this. Do not get confusion. Some places like the absorption கொடுத்திருப்பாங்க. Otherwise, you just remember it as a normal Boolean laws. ஓகேவா? அப்சார்ப்ஷன் எப்பவுமே, அப்சார்ப்ஷன் வந்து டு நாட் ஃபர்கெட் தீஸ் டூ திங்ஸ் தான். என்ன, அப்சார்ப் ஆயிடும், அங்கே ஏ வந்து அப்சார்ப் பண்ணியிருப்போம். ஏ, ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ, அதே போல ஏ பிளஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுதான் அப்சார்ப்ஷன் லா. Okay, so now we'll just learn about logic gates. Sugan ma'am, adsorption law is for and from or form ma'am. And form or form. And form or formலாம் இல்லை. ஓகேவா? நீங்கள் அது அப்படியே வந்து லைக் இட் இஸ் கன்சிடர் பண்ண ஆர் ஃபார்ம் தான், பிகாஸ் இங்கே இன் பிட்வீன் ப்ளஸ் வருது இல்லையா? ஸோ யூ கேன் டேக் இட் ஆஸ் ஆர் ஃபார்ம்.
நெக்ஸ்ட் வந்து லாஜிக் கேட்ஸ். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நான் I'll just மூவ் இட் ஃபாஸ்ட். AND கேட், ஆர் கேட், இன்வெர்டட் பஃபர். ஓகேவா? AND கேட்டுக்கு வந்து x is equal to a dot b. ஓகே. ஆர் கேட் வந்து x is equal to a plus b. ஓகே. தென் வந்து இன்வெர்டர் வந்து x is equal to a bar. பஃபர் வந்து x is equal to a. ஓகே. இதுதான் லாஜிக் கேட்ஸ். AND ஆப்ரேஷன் வந்து எனக்கு எப்போ ரெண்டுமே ஹையா இருக்கோ 1.1 will give me 1. அதர்வைஸ் 0. ஒரு 0 இருந்தாலும் எனக்கு 0 வந்துடும். ஓகேவா? ஆர் ஆப்ரேஷன்ல வந்து இது வந்து சிம்பிள். அதனால நான் ஃபாஸ்டா சொல்றேன். இஃப் இதுலயுமே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. I'll explain it once again. 0 1, ஒரு 1 இருந்துச்சுனாலும் 1 வந்துடும். ஆர்ல வந்து if I have single 1. சுகன் மேம், லைக் வந்து அண்ட் ஆர் பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இது எப்பவுமே இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அண்ட் ஃபார்ம் சொல்லுங்க, ஆர் ஃபார்ம் சொல்லுங்கன்னு. இது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம லாஸ் எப்படி படிக்கிறோம். இதுவுமே ஐடென்டிட்டி லா. திஸ் வில் பி ஆல்சோ ஐடென்டிட்டி லா. அந்த லாஸ் நல் லா, ஐடென்டிபொட்டன்ட் லா, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல இங்க பிளஸ் இருக்குதான். ஓகே. ஏ பிளஸ் ஈக்குவல் டு பி. இது வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் சொன்னேன். This you can take it as இங்க or இருக்கு, இங்க and இருக்குன்னா it can be in any form. Okay. So you need not worry about it. இது or இல்ல and ஆன்லாம் இல்ல, ஜென்ரலா லான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஜென்ரலி நோ இட் ஆஸ் அ லா. அதனால உங்களுக்கு எப்பவுமே எந்த இடத்துலையுமே கொஷனில் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. வெதர் இட் இஸ் ஆர் ஃபார்ம் ஆர் அண்ட் ஃபார்ம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது இதிலெல்லாம் வேணால் கேட்கலாம். ஐடென்டிட்டி லா, நல் லா, ஐடென்டிபொட்டன்ட் லா உடைய அண்ட் ஃபார்ம் ஆர் ஃபார்ம் வந்து எழுத சொல்லி. ஓகேவா? பட் அதர்வைஸ் நாட். ஸோ லாஜிக் கேட்ஸ்ல வந்து இந்த அண்ட் ஆர் இன்வெர்டர் பஃபர். ஸோ அண்ட் வந்து எங்க ஒரு 0 இருந்தாலும் இட் வில் பி 0. ஒரு வேல்யூ 0 இருந்தாலும் இட் வில் பி 0. ஆர் வந்து ஒரு வேல்யூ 1 இருந்தால், ஒரு இன்புட் 1 இருந்தாலும் அவுட்புட் வில் பி 1. ஓகே. தென் எக்ஸ் பார் வந்து காம்ப்ளிமெண்ட். இப்போ 0 இருந்தால் 1, 1 இருந்தால் 0. தட் இஸ் நாட் கேட். அண்ட் யூ ஷுட் ஆல்சோ நோ த கேட்டோடைய ரெப்ரசன்ட். அண்ட் வந்து இப்படி டி ஷேப்டு கேட்டாக இருக்கும். ஆர் வந்து இந்த ஷேப்டு ஆர் கேட்டாக இருக்கும். இன்வெர்டர் வந்து இந்த ட்ரையாங்கிள் போட்டு இங்கே ஒரு பபிள்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பபிள். ஸோ தட் இஸ் இன்வெர்டர். பஃபர் வந்து வெறுமே ட்ரையாங்கிள். பஃபர் இஸ் நத்திங் லைக் மெமரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே. தென் கம்ஸ் NAND கேட், NOR கேட். NAND கேட் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் AND கேட். AND கேட் இருக்கும் இல்லையா? AND உடைய காம்ப்ளிமெண்ட்டுக்கு நான் பபிள் போட்டுக்கிறேன். ஓகே. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் AND கேட். ஸோ இங்கேயுமே வந்து x is equal to AND உடைய காம்ப்ளிமெண்ட் a dot b bar. ஓகே. ஸோ அண்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கு. இப்போ 0.0 வந்து 0, 0 காம்ப்ளிமெண்ட் வந்து 1, 0.1 வந்து 0, 0 காம்ப்ளிமெண்ட் 1, 1.0 இஸ் 0, 0 காம்ப்ளிமெண்ட் 1, 1.1 வந்து 1, 1 காம்ப்ளிமெண்ட் 0. ஸோ இன் திஸ் வே. ஓகேவா? அதுவே நார் வந்து இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆர். ஆர் கேட் பபிள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் நார் ரெப்ரசன்டேஷன். ஃபைன். ஸோ நார் ஆப்ரேஷன், சாரி, ஆர் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அது காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான ட்ரூத் டேபிள் வந்து உங்களுக்கு வந்துடும். 0 பிளஸ் 0 வந்து 0, 0 காம்ப்ளிமெண்ட் வந்து 1. ஸோ த ஆப்ரேஷன் யூ கேன் பர்ஃபார்ம். ஓகே. தென் கம்ஸ் த ஸ்பெஷல். ஆக்சுவலி இந்த இந்த 3 கேட்டை வந்து பேசிக் கேட் சொல்லுவோம். ஓகே. NAND நாரை வந்து யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்லுவோம். NAND நாரை வந்து யூனிவர்சல் கேட் சொல்லுவோம். எதுக்காக யூனிவர்சல் கேட் சொல்லுவோம்னா, என்கிட்ட மொத்தம் எந்த கேட்டும் தேவையில்லை. ஓகேவா? NAND நார் கேட்ஸ் இருந்தால் மட்டுமே ஐ கேன் ரியலைஸ் எனி திங் எல்ஸ். அண்ட் ஆர், எக்ஸ்ஆர், எக்ஸ்நார் எல்லாத்தையும் என்னால் கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ அதனால வி கால் இட் ஆஸ் யூனிவர்சல் கேட். அது எப்படின்றதும் நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. அண்ட் தீஸ் டூ திங்ஸ் ஆர் நோன் ஆஸ் ஸ்பெஷல் கேட்ஸ்.
இப்போ கேட்ஸ் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see this is like part of computer system architecture உங்களுக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல ஸ்மால் ஸ்மால் ஹார்ட்வேர் லைக் எதுவுமே சர்க்கிட்ஸ் எல்லாத்துமே வந்து நம்ம இது சிம்பிள் ஹார்ட்வேர் சர்க்கிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேட்ஸ் தான் வந்து நமக்கு அந்த சர்க்கிட்டாக இருக்கும். ஸோ அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ்ட் ஆன் த அண்ட் நார் அதெல்லாமே வந்து பேஸ்ட் அது கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு, இன்புட் என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும், அது பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு சர்க்கிட்ஸ் வந்து அதோடைய காம்பினேஷனை யூஸ் பண்ணி we can design the circuits. Then comes exclusive OR and exclusive NOR. Exclusive OR வந்து okay. So this is a symbol for exclusive OR and exclusive NOR க்கு வந்து exclusive NOR is complement of XOR. XOR ன்னு கூட சொல்லுவோம். ஸோ இங்கே இது வந்து இப்படி எழுதியிருக்காங்களே திஸ் இஸ் XOR. இங்கே வந்து X NOR. ஓகே. ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட் தான் இது. ஸோ அந்த சிம்பிளில் வந்து இப்படி போட்டோம்னா இங்கே ஒரு பபிள் ஆட் பண்ணி ஓகே. ஹியர் யூ ஷுட் நோ ஒன் திங் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் XOR வந்து ஸோ டு செக் ஆட் parity ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இது வந்து நிறைய டைம் கொஷின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தால் தான் அவுட்புட் வந்து ஹையராக இருக்கும் ஃபார் XOR. ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பி ஜீரோ. இட் வில் பி ஜீரோ. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்னா ஒன்னா இருக்கலாம், த்ரீயா இருக்கலாம், ஃபைவா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் இட் ஷுட் பி ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸா இருந்தால் you will have output high. ஓகே. இதுக்கான எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுப்பீங்க. இதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அண்ட் அனதர் திங் இதுக்கான சிம்பிள் வந்து நான் ஆல்ரெடி கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திஸ். ஓகே. A XOR B. ஸோ இதுக்கான எக்ஸ்பான்ஷன் வந்து A காம்ப்ளிமெண்ட் B பிளஸ் A B காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? அதே போல எக்ஸ்க்ளூசிவ் நார்க்கு வந்து ஐ வில் பி ரைட்டிங் A பார் டாட் B பார் பிளஸ் AB. ஓகே மேம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னா இதுதான் செகண்ட் ஒன்னுலாம் கிடையாது. யூ கேன் ரைட் ஆஸ் திஸ் ஆல்சோ AB பிளஸ் A பார் டாட் B பார். திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் ரிவர்ஸ். பிளஸ் தானே இருக்கு முன்ன பின்ன கம்யூட்டேட்டிவ் லா எப்படி எழுதினாலும் இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். பட் இதுக்கு வந்து கரெக்டான சிம்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா ஏ ஒரு டாட்டை வச்சுட்டு சர்க்கிள் பண்ணுவேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் நார். திஸ் இஸ் எக்ஸ் நார். யூஸ்வலி இதோட காம்ப்ளிமெண்ட் இது வந்து இதோட காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே சிம்பிளா திங்ஸ் ஐ கேன் எக்ஸ்பிளைன் டு யூ லைக் see x is equal to a bar b plus a b bar. This is XOR. Okay வா? XNOR வந்து x ஓட காம்ப்ளிமெண்ட். ஓகே. XOR ஓட காம்ப்ளிமெண்ட் a bar b plus a b bar ஓடைய காம்ப்ளிமெண்ட். ஸோ டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணால் பூலியன் நம்ம மேபி சிம்பிளிஃபிகேஷன் இன்னைக்கு பார்க்க முடியுமா தெரியல. நெக்ஸ்ட் கிளாஸில் வில் பி லேர்னிங் த பூலியன் இது எப்படி வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுறது த்ரூ திஸ் ஃபார்முலாஸ் ஆர் லேட்டர் வந்து கேம் அப் த்ரூவும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ ஏ பா இது வந்து எப்படி நீங்கள் எட் பண்ணுவீங்க? ஏ பார் பி த ஹோல் பார் டாட் ஏ b bar the whole complement. அதுதானே a plus b whole complement is equal to a complement dot b complement. Okay. So again இது பார்த்தீங்கன்னா a dot b complement அந்த ஃபார்ம்ல இருக்கு. So it will have a bar a bar plus b bar. ரைட். இங்கே தான் டபுள் காம்ப்ளிமெண்ட் வரும். இட் இஸ் ஆல்ரெடி a காம்ப்ளிமெண்ட், அதனால இன்னொரு காம்ப்ளிமெண்ட் பிளஸ் b complement. अच्छा, then a complement plus b whole bar. இப்போ இந்த டபுள் காம்ப்ளிமெண்ட்லாம் எடுத்துருங்க. a plus b bar. ஓகே. a bar
plus b. இதை வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. இட் வில் பி a dot a bar plus a dot b plus a bar dot b bar plus b bar dot b. இதுவும் இதுவும் ஒன் ஆயிடும் இல்லையா? இதுவும் இதுவும் ஒன் ஆயிடும். காம்ப்ளிமெண்ட் லா. ஸோ திஸ் இஸ் ab. சாரி, see the exam point of view உங்களுக்கு அவ்வளோ important இல்லை. ஓகே, never they'll be asking you to solve these things and all. So how the things come ஒரு understanding தான். ஓகே, எதுவுமே அப்படி மேஜிக்கலாக வரல. ஸோ ஒன் இஸ் ரிலேட்டட் டு த அனதர். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுறப்ப யூ வில் பி கெட்டிங் ஏபி பிளஸ் ஏ பார் டாட் பி பார். இது வந்து எக்ஸ் நார் இல்லையா? இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அகெயின் யூ வில் பி கெட்டிங் திஸ். Okay, so in this way, both is related to one and another. Fine. I hope it is clear. Anyone having any doubt? Sorry. Yes, yes, yes. Yes, yes. A dot A bar வந்து 0. ஓகேவா? அதனால தான் அது இல்லை. சாரி, A 1 போட்டுட்டேன். It is A dot A bar 0 இல்லை. 0னால தான் அது நான் நெக்ஸ்ட் இதில் கன்சிடர் பண்ணல. It is 0. Sugan ma'am, I think it is clear because A dot A bar வந்து 0 நான் 1 போட்டனால மேபி இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுன்னு சொல்றீங்களா? அது நார்மலா நம்ம பண்ணுவோம் இல்லையா? That is, the single term A will be multiplied by this both the terms. So A dot A bar வந்து A dot A bar, A dot B வந்து A dot B. அப்புறம் இந்த term வந்து will be multiplied by both these terms. B bar dot A bar. ஸோ நம்ம ஏபின்னு சொல்லி பழகிட்டனால நான் ஏ பார் டாட் பி பார்னு எழுதியிருக்கேன். தென் பி பார் டாட் பி வந்து இங்கே. ஸோ ரெண்டுமே இட் வில் கிவ் 0. ஸோ திஸ் கேன்சல்ஸ் ஆஃப், திஸ் கேன்சல்ஸ் ஆஃப். ஐ ஆம் லெஃப்ட் வித் திஸ் திங். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் நவ். எஸ். ஓகே. Okay, so this is the thing you should know regarding the gates. Okay, வா நமக்கு simplification அப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Then comes alternate gates. Then comes alternate gates. Sometimes this is also asked in the examination. அதாவது என்கிட்ட வந்து and gate இல்லை. ஓகேவா? எனக்கு தேவையான ஃபங்க்ஷன் வந்து and gate என்ன பண்ணதோ அதுதான் பண்ணணும். ஆனால் என்கிட்ட and கேட்டே இல்லை. ஐ ஹாவ் ஒன்லி ஆர் கேட். அப்போ எப்படி மாத்துறது? அப்போ எப்படி அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும்? எஸ், ஆமா பொண்ணு மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ and வந்து டி, and வந்து டி. ஓகேவா? ஸோ டி என்கிட்ட இல்லை. ஐ எம் ஹேவிங் ஒன்லி ஆர் கேட். அப்போ நான் எப்படி ஆல்டர்னேட்டிவ் கேட்டை எப்படி யூஸ் பண்ணுறது? ஓகே, யூ ரிமெம்பர் டூ திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கேட்டை வந்து ஷேப்பை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஆண்டா இருந்தால் அதை வந்து ஆர் கேட்டாக மாற்றுவோம். இன்புட்ஸில் பபிள்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா பபிள் ஆட் பண்ணுவோம். ஓகே, அவுட்புட்ல பபிள் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா ஆட் பண்ணும். இருந்தா ரிமூவ் பண்ணிடுவோம், இல்லைன்னா ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆண்டுக்கு இது ஆருக்கு நான் உங்களுக்கு ஒயிட் ஸ்கிரீன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சி, சிம்பிள் திங். இது எப்படி வந்துச்சு நீங்க யோசிக்கலாம். எனக்கு ஆண்ட் கேட் சிம்பிளா என்னது? இப்படி இருக்கும். திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. ஸோ எனக்கு எக்ஸ் வந்து ஏ டாட் பி. என்கிட்ட இந்த டி ஷேப்டு கேட் இல்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்கிட்ட இருக்கிறது இந்த ஆர் கேட். ஓகேவா? ஸோ டியை நான் ஆர்ன்னு மாத்திட்டேன். ஸோ நான் என்ன பண்ணணும்? இன்புட்டை செக் பண்ற பபிள் இருக்கா? இல்லை. ஸோ ஐ ஆட் பபிள் ஹியர். பபிள் ஆட் பண்றப்ப ஏ வந்து ஏ காம்ப்ளிமெண்டா உள்ள போகும், பி வந்து பி காம்ப்ளிமெண்டா உள்ள போகும். ஓகேவா? இங்க அவுட்புட்ல பபிள் இருக்கான்னு பாக்குறேன், இல்ல. ஸோ பபிள் அகைன் ஆட் பண்றேன். ஸோ இது எப்படி இங்க அவுட்புட்ல எனக்கு எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ காம்ப்ளிமெண்ட் ஆச்சா? ஏ காம்ப்ளிமெண்ட். இங்க இங்க பபிள் வந்தாலும் பி காம்ப்ளிமெண்டா இருக்கா? பி காம்ப்ளிமெண்ட். இது என்ன கேட்டு? ஆர் கேட். இது என்ன ரிசல்ட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுது? திஸ் இஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பிளஸ் பி பார் த ஹோல் பார். இது நீங்க டி மார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க.
A bar double complement வரும் dot B double complement is nothing but A dot B. அப்போ this is equivalent to AND gate. This is equivalent to AND gate. அதனால தான் we call it as alternative gate. எஸ் மனோஜ்குமார் சார், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஐ எம் ஹேவிங் செட் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேவா, நம்ம கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். கேட்ஸில் எப்படி கொஷின் வருதுன்னு வி ஷல் டிஸ்கஸ். நீ நாட் வரி. ஓகேவா, லெட் மீ கம்ப்ளீட் திஸ். ஸோ அட்லீஸ்ட் வாட் இஸ் த டைம் நவ்? லைக் or 6 o'clock வரைக்கும் we'll continue the discussion. Later we'll be discussing questions. There are sufficient amount of questions that you'll be learning today. Need not worry. Okay. So andக்கு இப்படிதான். ஸோ சிம்பிளாக நான் வந்து ஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆர் தான் இருக்கு. பட் என்கிட்ட ஆர் கேட் அவைலபிளாக இல்லை. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டி ஷேப்டு கேட்னா இதுக்கு வந்து நான் ஷேப் ஐ சேஞ்ச் ஷேப். ஓகே, இன்புட்ல பபிள்ஸ் இருக்கா இல்லை. ஸோ I'll add a bubble. அவுட்புட்ல பபிள்ஸ் இருக்கா இல்லை. ஸோ this. ஓகே, ஸோ இது இந்த கேட்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் கேட் திஸ். இந்த கேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் கேட் திஸ். ஃபைன். அதே மாதிரி யூ வில் பி டூயிங் இட் ஃபார் NAND கேட். NAND கேட் பாருங்க, டி இருக்கா ஷேப்பு. ஸோ நான் ஆர் ஷேப் மாத்துறேன். இன்புட்ஸ்ல பபிள்ஸ் இருக்கா இல்ல. ஸோ ஐ எம் ஆடிங் பபிள். அவுட்புட்ல பபிள் இருக்கா இருக்கு. ஸோ ஐ எம் ரிமூவிங் இட். ஐ எம் ரிமூவிங் இட். அதுவே நார் கேட்டுக்கு நார் சிம்பிள் இந்த ஷேப் ஆர் ஷேப் வந்து வில் சேஞ்ச் டு டி ஷேப். இன்புட்ல பபிள் இல்ல, பபிள் வில் பி ஆடட். அவுட்புட்ல பபிள் இருக்கு, பபிள் வில் பி ரிமூவ்டு. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் கேட் என்னன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண சொல்ல கேட்கலாம். இல்ல சிம்பிளா வந்து ஆண்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் இது கொடுத்துட்டு இந்த இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு கூட கேட்கலாம். சி இது வந்து உங்களுக்கு தெரியல, லைக் இப்படியே டைரக்டா தெரியலனா கூட சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சி எங்கெல்லாம் வேறெவர் யூ ஃபைண்ட் இது போகாதீங்க. வேறெவர் யூ ஃபைண்ட் பபிள், ஓகே, இட் மீன்ஸ் இட் இஸ் காம்ப்ளிமெண்டிங். ஓகேவா, இந்த சைடும் இட் மீன்ஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்டிங் த அவுட்புட். அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின் யூ கேன் சால்வ். ஸோ வில் பி ஹேவிங் த கொஸ்டின்ஸ் ஆல்சோ. அது தாண்டி எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ்ஆர் கேட்டுடைய சிம்பிள் என்னவா இருக்கும்? நமக்கு இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸ்ஆர் கேட்ல மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா ஐல் பி ஹேவிங் எக்ஸ்ஆருக்கு சேம் சிம்பிள் வந்து இது ஆகாது. எனக்கு இங்க எங்க இன்புட் இல்லையோ அதை ஆட் பண்ணிட்டு இங்க பபிள் ஆட் பண்ணிடுவேன். ஓகே, இட் கேன் பி திஸ் வே ஆல்சோ. ஃபார் எக்ஸ்ஆர் கேட் இதுதான் ஆல்டர்னேட்டிவ் கேட். ஃபார் எக்ஸ்நார் வந்து ஆல்ரெடி அவுட்புட்ல பபிள் இருக்குல்ல. ஸோ ஐ ரிமூவ். இன்புட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பபிள் ஆட் பண்ணிப்பீங்க. இட் கேன் பி திஸ் ஆர் திஸ். ஆல்டர்னேட்டிவ் கேட்ஸ்ல மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்ஸ் வந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க. நார்மல் கேட்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. Fine. So this was alternative gates. And then so logical gates using only NAND gates. நான் சொன்னேன் இல்லையா, NAND NOR வந்து யூனிவர்சல் கேட்ஸ். ஓகேவா, ஸோ அந்த யூனிவர்சல் கேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி மற்ற கேட்ஸ்லாம் ரியலைஸ் பண்ண முடியும் அது தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வரும். லைக் வந்து செட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்துடுவாங்க. அதை வந்து ஒன்லி யூசிங் NAND கேட்ஸ் நம்ம ரியலைஸ் பண்ணலாம். இல்லை ஹவு மெனி NAND கேட் இஸ் ரிக்வயர்ட் அந்த கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வி ஷுட் நோ லைக் வாட் இஸ் ஹேப்பனிங், எப்படி வந்து ஹவு மெனி கேட்ஸ் ஆர் இன் ஜென்ரல் ரிக்வயர்ட் அப்படின்றது. சி NAND கேட்டோடைய சிம்பிள் வந்து திஸ் இஸ் NAND கேட்டோடைய சிம்பிள். இதுதான் NAND கேட்டோடைய சிம்பிள், டி ஷேப் வித் எ பபிள். ஆர் கேட்டுக்கு 3 NAND கேட் தேவைப்படும். ஆர் கேட்டுக்கு 3 NAND கேட் தேவைப்படும். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா நான் மறுபடியும் டிரா பண்ற பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஏ. ஓகேவா, இப்படி ஒரு சிம்பிள் வந்துச்சுன்னா இதுவும் ஏ. ஏ டாட் ஏ பார். அப்போ எனக்கு இது வந்து ஏ காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி பி இப்படி அதோட இன்புட்டே வந்து 2 இன்புட் NAND கேட் இதெல்லாம் இது பண்ணா திஸ் இஸ் பி காம்ப்ளிமெண்ட். இது ரெண்டுத்தையுமே ஒரு NAND கேட்டோட கனெக்ட் பண்றேன்னா ஐ வில் கெட், நீங்க ரஃபா பார்த்துக்கோங்க, ஏ பார் டாட்
B bar the whole bar. அதுதான் ஆக்சுவலி வரணும். ஸோ திஸ் வில் பி A double complement plus B double complement. It's nothing but A plus B. So this is equivalent to A plus B. அதாவது எனக்கு OR gate with only using NAND gate requires 3 gates. 3 NAND gates. And அதோட சர்க்கியூட் இப்படி தான் இருக்கும். ஓகே, அதுவே AND கேட்டுக்கு 2 கேட்ஸ் போதுமானது. அதை நான் எப்படி ட்ரா பண்ணுவேன்? ஏ பி, எனக்கு என்னவா இருக்கும்? இது ஏ டாட் பி பார். இதை நான் மறுபடியும் காம்ப்ளிமெண்ட் பண்ணனா ஏ டாட் பி வந்துடும். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு NAND நார் ரியலைசேஷன் யூஸ் பண்ற கொஷின்ஸ்ல ஐ எக்ஸ்பிளைன். ஓகே, இப்போதைக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நாட் கேட் எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலும் ஏ அதோட டியூவலா கனெக்ட் பண்ணி இங்க பபிள் இருந்துச்சுன்னா தட் வில் கிவ் யூ நாட். ஓகேவா? அதுவே மறுபடியும் இதோட நீங்க இன்னொரு கேட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏ டபுள் பார் இட் வில் கிவ் யூ ஏ, ரைட்? ஸோ அப்போ இட் பிகம்ஸ் பஃபர். அப்போ இட் பிகம்ஸ் பஃபர். ஓகே, இது வரைக்கும் இட் வில் பி வெரி சிம்பிள். ஸோ யூஸ்வலா யூ கேன் ரைட் லைக் வந்து நாட் அண்ட் ஆர் நார் XOR XNOR NAND. இது ஜென்ரலாவும் கேட்கலாம். NAND. How many NAND gate is required for NOT gate? 1. ANDக்கு 2. ORக்கு 3. NORக்கு 1. Sorry. NOR, it's not இல்லையா? NORக்கு வந்து you will have 4. NORக்கு 4. XORக்கு 4. XNORக்கு 5. ஓகே, ஸோ இது தெரிஞ்சாலும் இப்படியே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டா யூ கேன் ஆன்சர் தட். ரேவதி மேம், யூஸ்வலா நாங்க கண்டினியூஸா கிளாஸ் எடுக்கிறப்பவே இட் வில் பி மோர் தென் 15 to 17 கிளாஸ் போகும். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் மட்டும் இட்ஸ் 2 பிக் யூனிட். ஓகேவா? தென் சுபாதேவி மேம், ரிப்பீட் இட் ஒன்ஸ் அகெயின் மேம். எதை ரிப்பீட் பண்ணோன்னு சொல்லுங்க. At what point you want me to repeat? Okay. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நார் வந்து ஆரோடைய காம்ப்ளிமெண்ட் தானே நார். ஸோ நீங்க இது சிம்பிளா கூட பார்த்து இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும்ன்றது கொஸ்டின் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். நார் கேட் வந்து ஆரோடைய காம்ப்ளிமெண்ட் தான் நார். ஸோ நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொன்ன ஆரோடைய இதுதானே இது. ஆர் எப்படி வரையலாம்னு சொன்னேன். திஸ் கேன் பி ட்ரான் லைக் திஸ். ஏ, சரி உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆனால் நான் மறுபடியும் ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 3 கேட் யூஸ் பண்றது ஆர். அதை நான் மறுபடியும் இங்க அவுட்புட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுனா தட் பிகம்ஸ் நார். ஓகேவா? ஸோ அதுக்கு 4 கேட். பஃபர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம், ப்ரீவியஸ் ஸ்லைட். பஃபர் ஒன்றும் இல்லை. சி, இது ஏ, இது ஏ காம்ப்ளிமெண்ட். எல்லாருக்கும் ஓகே தானே? ஏன்னா இங்கேயும் ஏ, திஸ் இஸ் ஆல்சோ 2 இன்புட் ஏன்னு போகுது. ஏ டாட் ஏ ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து இட் இஸ் ஏ. ஏ டாட் ஏ இஸ் நத்திங் பட் ஏ. அதனால ஏ காம்ப்ளிமெண்ட். இப்போ பஃபர்னா என்னது? எனக்கு மெமரி. எக்ஸ் ஷுட் பி ஏ இல்லையா? ஸோ நான் இந்த ஏ காம்ப்ளிமெண்ட்டை மறுபடியும் காம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஆமா தானே? ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். அப்போ எனக்கு என்ன வரும்? ஏ வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் பஃபர் இஸ். திஸ் இஸ் பஃபர். 2 NAND கேட் ஒன்னா கனெக்ட் ஆனா இட் இஸ் பஃபர். அப்போ ஆண்டுக்கும் நாண்டுக்கும் சாரி பஃபருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்ட் கேட்ல வந்து 2 இன்புட்ஸ் வரும், ஏ பி. ஓகேவா? அந்த ஏபியை நாண்ட் கேட்டோட கனெக்ட் பண்ணீங்கன்னா ஏ டாட் பி த ஹோல் பார். இப்போ ஆண்ட் வேணும்னா இந்த காம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். ஸோ அகெயின் அதுக்கான காம்ப்ளிமெண்ட். அப்போ எனக்கு இங்கே இன்புட் வந்து ஒரு இன்புட் ஏ டாட் பி, இன்னொரு இன்புட்டும் ஏ டாட் பி. அதை வந்து நான் NAND கேட்டோட கனெக்ட் பண்ணேன்னா ஐ வில் கெட் ஏ டாட் பி.
This is what and is, and this is what buffer is. Is that clear now? Yeah, you can say it as it's a complement of not get, but the thing is it is memory. Okay, it is memory, no change. Okay, va? Gomati ma'am. Okay. Next we move on to exclusive or and exclusive nor. ஓகேவா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாமே சிம்பிளாக இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் வந்து ஒரு கேட், அந்த ஒரு கேட்லேருந்து ரெண்டு கேட். ஃபைன். திஸ் A will go into this B will go into this. ஓகேவா, திஸ் இஸ் ஃபோர். நல்லா கவனிச்சுக்கோங்க, NAND கேட் வந்து பெஸ்ட் ஃபார் XOR கேட். ஏன்னா 4 கேட்ஸ் தான் யூஸ் பண்ணும். அது XNORக்கு 5 கேட்ஸ் தேவைப்படும். XNORக்கு 5 கேட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேவா, இது வந்து எனக்கு இங்க ஆரா இருக்கும், காம்ப்ளிமெண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் XOR. இது ரெண்டும் வந்து நீங்க சர்க்கிட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால இட் நீ நாட் வரி, இது மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. ஆர் எப்படி இருக்கும் அண்ட் எப்படி இருக்கும். ஓகே, ஸோ அது தெரிஞ்சாவே நார் வந்து ஈஸியாக கொண்டு வரலாம். இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் தெரியலனா மேம் இந்த கேட்டு கொடுத்தாங்கன்னா எப்படி மேம் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இல்லை எக்ஸ்க்ளூசிவ் நார்ன்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எஃபர்ட் போட்டுனா ஆனா, பட் இட் இஸ் நாட் தட் ட்ரிக்கி ஆர் டிஃபிகல்ட். லிசன் கேர்ஃபுல்லி. சி, திஸ் இஸ் A, ரைட்? திஸ் இஸ் A, திஸ் இஸ் B. ஓகே, அப்போ எனக்கு இந்த இடத்துல என்னது? A டாட் B பார், A டாட் B பார். கரெக்டா? அப்போ இந்த கேட்டுக்கான ஆப்ரேஷன் என்னது? எனக்கு ஒரு இன்புட் வந்து A, இன்னொரு இன்புட் வந்து A டாட் B பார், ரைட்? ஸோ இது AND கேட். A dot B bar the whole bar, right? A dot B bar the whole bar. இங்க எனக்கு இன்புட் என்ன வருது? B. ஸோ இங்க எனக்கு என்னவா இருக்கும்? B dot A dot B bar the whole bar. கரெக்டா? ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். This is A bar plus A dot B double bar வந்து எடுத்துட்டீங்கன்னா it is A bar plus AB. A bar plus AB. இது பார்க்குறப்ப உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? திஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா B bar, ஓகே, பிளஸ் A dot B டபுள் பார் வரும் இல்லையா? ஸோ B bar plus A dot B. இது நம்ம ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? நான் இப்போதான் உங்களுக்கு அட்சாப்ஷன் லான்னு சொன்னல, இது நீங்கள் அப்படியே கூட வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்டேஜை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏ பார் எனி ஐட்டம், டேட்டா ஐட்டம் ஆர் வேரியபிள், ஓகே, வித் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் பிளஸ் அனதர் திங் வந்து உங்களுக்கு இது என்னவா இருக்கும்? ஏ பார் பிளஸ் பியா இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது வந்து பி பார் பிளஸ் A. So you can rewrite it as A plus B bar இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு ஒரு இன்புட் வந்து A bar plus B, இன்னொரு இன்புட் வந்து B plus A plus B bar. ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A bar plus B dot A plus B bar the whole bar. ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் A bar B plus A B bar வரும். ஓகே, if you want me to simplify I'll do it so that you
இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாட்டு தான். ஸோ ஐ ரிமூவ் திஸ். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்றோம்? டி மார்கன்ஸ் லா ஒன்றும் இல்லை, கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணீங்கன்னா வந்துடும். ஏ பார் பிளஸ் பி த ஹோல் பார். ஓகேவா? டாட் ப்ராடக்டாக இருக்கனால ப்ளஸ் ஆயிடுச்சு. தென் ஏ பிளஸ் பி பார் த ஹோல் பார். அகெயின் இது டி மார்கன்ஸ் லா யூஸ் பண்ணலாம். ஸோ ஏ பார் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி பார் பிளஸ் A bar dot B bar the B bar. Double complements ரெண்டு cancel ஆயிடும். It is A dot B bar plus A bar dot B. இது நமக்கு தெரியும், this is XOR. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது கேட்டுட்டு இது வந்து எக்ஸார் கேட்டா இல்லையான்றது உங்களுக்கு தெரியல, இன்கேஸ் சர்க்கிட்டை பார்த்து உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா யூ ஆர் யூ ஷுட் பி ஏபிள் டு சால்வ் வித் த இன்புட்ஸ். சி, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப இட் வில் டேக் டைம், அதர்வைஸ் வந்து யூ கேன் டூ இட். ஓகே, இல்லைன்னா நம்ம ஃபெமிலாரிட்டியில இதை எழுதலாம். த சேம் வே எக்ஸ்நார் கேட் வந்து இது இருக்கும். இல்ல மெயின் திங் என்ன கேட்கலாம்னா நம்பர் ஆஃப் NAND கேட் வந்து கேட்கலாம், நம்பர் ஆஃப் NAND கேட் கேட்கலாம். இது வந்து எக்ஸாரா இல்லையான்னு கேட்கறது கொஸ்டின்ஸ் வந்து நான் எப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் NAND கேட். அதே மாதிரி தான் நார் கேட்ஸ். நார் கேட்ஸ்ல சில ரிவர்சல் திங்ஸ் வந்து இருக்கும். நார் கேட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா திஸ் இஸ் யுவர் நார் கேட். ஓகேவா? ஆப்போசிட்டா இருக்கும். அங்க ஆண்டுக்கு இந்த மாதிரி சர்க்கிட் இங்க ஆருக்கு இருக்கும். ஆர் வந்து ரெண்டு கேட் தான் யூஸ் பண்ணுவேன். திஸ் இஸ் ஏ பிளஸ் பி பார். ஸோ இதை மறுபடியும் காம்ப்ளிமெண்ட் பண்ணனா இட் வில் பிகம் ஏ பிளஸ் பி. ஓகேவா? திஸ் இஸ் ஆர் கேட். ஆண்ட் கேட்டுக்கான இருந்த மாதிரி சர்க்கிட் வந்து ஃபார் சாரி ஆர் கேட்டுக்கு இருந்த மாதிரி சர்க்கிட் வந்து இங்க ஆண்ட் கேட்டுக்கு இருக்கும். ஓகேவா? யூ ஷுட் நோ திஸ். This is one input of A, the other input of B. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா will be having thing. So this will be A dot B. இங்கேயும் நாட் ஆப்ரேஷனுக்கு ஒரே கேட்டு தான். அதே மாதிரி ரெண்டுத்தையுமே ஒன்னா ரெண்டு நாட் கேட் ஒன்னா கனெக்ட் பண்ணீங்கன்னா it will be buffer. Two not gates connected. This is not, again another not. This will give you buffer. ஓகேவா? இங்க வந்து AND கேட்டுக்கு 3 கேட்ஸ் தேவைப்படுது. அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணா NAND கேட். எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கு வந்து 5 கேட்ஸ் தேவைப்படும். தென் எக்ஸ்நார்க்கு வந்து 4 கேட்ஸ் தேவைப்படும். ஸோ நார்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நார் கேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட் ஆர் அண்ட் NAND XOR XNOR. ஒரு நாட்டுக்கு ஒரு கேட்டு, ஆருக்கு 2 கேட்டு, ஆண்டுக்கு 3 கேட்ஸ், நாண்டுக்கு 4 கேட்ஸ், எக்ஸ்ஆருக்கு 5 கேட்ஸ், எக்ஸ்நாருக்கு 4 கேட்ஸ். ஓகே, ஸோ நார் வந்து பெஸ்ட் இஸ் ஃபார் எக்ஸ்நார், கம்மியான கேட் யூஸ் பண்ணும். நாண்டுக்கு வந்து எக்ஸ்ஆர். ஓகேவா? 4 கேட்ஸ், 4 கேட் வந்து யூஸ் பண்ணும் NAND. அதாவது XOR இஸ் பெட்டர் ரியலைஸ்ட் யூசிங் விச் கேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, XOR வந்து பெட்டர் ரியலைஸ் யூசிங் விச் யூனிவர்சல் கேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா NAND கேட் தான் ஆன்சரா இருக்கும். XNOR வந்து பெட்டரா எது யூஸ் பண்ணி விச் யூனிவர்சல் கேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா NOR கேட். எங்க மினிமமா யூஸ் பண்றோமோ அதுதான் பெஸ்ட். ஒரு கேட் குறைஞ்சாலும் நமக்கு ஹார்ட்வேர் ஓவர்லோட் வந்து குறையும். ஓகே, அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ திஸ் வாஸ் த திங். ஸோ இதுல மெயினா வந்து உங்களுக்கு adsorption law, it was not absorption. ஓகேவா? ஸோ கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் இப்படியும் கேட்டிருக்காங்க. எந்தெந்த கேட்லாம் வந்து கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஓகே, ஸோ அண்ட் ஆர்
கேட்ஸ் இருக்கு இல்லையா, அண்ட் ஆர் அண்ட் எக்ஸ்ஆர் எக்ஸ் நாட் நாண்ட் நார். ஓகே, நாட் கேட் கேட்க மாட்டாங்க. அண்ட் ஆர் பேசிக் கேட்ஸ் வந்து இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். நம்ம நார்மலா பார்த்தோம் இல்லையா, பூலியன் லாஸ்லயே பார்த்தோம். அண்ட் ஆர் கேட்டுக்குள்ள வந்து இது எல்லா லாஸும் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் வந்து அப்ளை பண்ணும். இதையுமே அப்படி டைரக்டா விச் கேட்ஸ் ஆர் கம்யூட்டேட்டிவ். ஓகே, லாஜிக்கல் கேட்ஸ் ஆர் கம்யூட்டேட்டிவ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா லாஜிக்கல் கேட்ஸும் கம்யூட்டேட்டிவா இருக்கும். ஓகே, எல்லா லாஜிக்கல் கேட்ஸும் கம்யூட்டேட்டிவா இருக்கும். அண்ட் ஆர் எக்ஸ் ஆர் எக்ஸ் நாட் நாண்ட் நார். விச் இஸ் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நாண்ட் நார் வந்து, நாண்ட் நார் வந்து ஒன்லி கம்யூட்டேட்டிவ் மட்டும்தான் இருக்கும், அசோசியேட்டிவா இருக்காது. நாண்ட் நார் வந்து இட் வில் பி ஒன்லி கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவா இருக்காது. தென் எக்ஸ் ஆர் எக்ஸ் நார் வந்து கம்யூட்டேட்டிவா இருக்கும், அசோசியேட்டிவா இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டிவா இருக்காது. இது ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் போதும். இது எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அந்த அளவுக்கு டீப்பா வந்து உங்களுக்கு. வை நாட்? நோ மேம். மஞ்சுளா மேம், நாட் ஏன் நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? சிங்கிள் டேர்ம், சிங்கிள். அது கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அதெல்லாம் இட் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் வென் தேர் ஆர் டூ இன்புட்ஸ், பைனரி இன்புட்ஸ் இருந்தால் தான். கம்யூட்டேட்டிவ் எப்போ சொல்வேன்? ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ, இல்லை ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் பி, பி பிளஸ் ஏ. ஸோ எனக்கு ஒரு மினிமம் டூ இன்புட்ஸ் இருந்தால் தான் வந்து எனக்கு கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸே நான் கொண்டு வருவேன். ஓகேவா, நாட் வந்து எப்பவுமே சிங்கிள் இன்புட்டாக தான் இருக்கும். நாட்டுக்கு வந்து வில் பி ஹேவிங் சிங்கிள் இன்புட், அதனால வி டோன்ட் கன்சிடர் நாட். ஓகே, so have this in your mind. And or it follows all the three rules. XOR and exclusive NOR falls two things, commutative and associative. NAND follows only commutative. NAND follows only commutative. Clear? Now do practice the questions. இதெல்லாம் தான் questions. These are all previous net questions actually. ஓகேவா, பழைய கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு கேட் கொஸ்டின்ஸ், சாரி, லாஜிக் கேட் ஸ்பீச் டிஆர்பில கூட கேட்டிருந்தாங்க. Yeah, you are giving us which one of the following circuits is not equivalent to two input X NOR gate கேட்டிருக்காங்க. X NOR gate. ஓகே, இட்ஸ் சிம்பிள் திங். நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகேவா, என்ன கேட்குறாங்க? எக்ஸ் நார். திஸ் இஸ் இது என்ன சிம்பிள்? ஆர் உடைய சிம்பிள். திஸ் இஸ் நாட், சாரி, நாட் உடைய சிம்பிள் இல்லையா? பபிள், பபிள் இஸ் ஈக்குவலன் டு திஸ் சிம்பிள். திஸ் இஸ் நாட். பபிள்னாவும் நான் என்ன சொன்னேன்? காம்ப்ளிமெண்ட். இது சிம்பிள். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் ஆஃப் எக்ஸ் நாரே தான். ஆமா தானே? இதுதானே? ஸோ திஸ் இஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ் நாட். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? விச் இஸ் நாட்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவுமே வந்து நீங்க இன்புட், இது வந்து ஆல்டர்னேட்டிவ் கேட். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் கேட்.
ஏன் எல்லாரும் சி சி கொடுத்து நிக்கீங்க? யாருமே கரெக்டா போடலையா? இட் இஸ் நாட் சி. என்னாச்சு? மஞ்சுளா மேம் மட்டும்தான் டி கொடுத்துருக்கீங்க. மரியம் மேம் டி. இட் இஸ் டி. ஆப்வியஸ்லி இட் இஸ் டி. சிம்பிள் கொஷின் தானே, என்னாச்சு? ஓகேவா? பி இல்ல. பி இல்லைன்னா நீங்க சிம்பிளா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து திஸ் இஸ் இன்புட் ஏ. இது ஏவா? இந்த இடத்துல இது காம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு தான் உள்ள போகுது, நாட்னால. இது பி. ஸோ உள்ள போறப்ப இட் இஸ் பி காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இங்க ஒரு பூனைக்குட்டி ஒரே ட்ரபிள் பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்கு. I don't know if you are hearing the noise. It's disturbing me. Okay. ஸோ இது ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட். இன்னைக்கு இது என்ன கேட்டு? இது மொத்தமா சேர்த்தா திஸ் இஸ் எக்ஸ் நார் கேட். திஸ் இஸ் எக்ஸ் நார் கேட். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட்டை இன்புட் கொடுத்தா எனக்கு என்னவா இருக்கணும்? ஏ பார் டாட் பி பார் பிளஸ் ஏ டாட் பி. ஆமா தானே? அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எக்ஸ் நார். திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எக்ஸ் நார். இல்லை நீங்க இது எக்ஸ்ஆர் கேட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ஏ இருக்கிற இடத்துல ஏ காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ நான் இங்க வந்து திஸ் கேன் பி லைக் ஏ டாட் பியா இருந்தது, ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட்னா ஏக்கு பதிலாக நான் ஏ காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கேன். இந்த இந்த ஏ டபுள் காம்ப்ளிமெண்ட்ல கேன்சல் ஆஃப் ஆயிடும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி பி வந்து எக்ஸ்நார் கேட்டு தான். பி வந்து எக்ஸ்நார் கேட்டு தான். ஓகேவா? சியும் எக்ஸ்நார் கேட்டு தான். உங்களுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் கேட்ஸ் சொன்னேன்ல, சில விஷயம்லாம் பார்க்குறப்ப எங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சி ஆல்டர்னேட்டிவ் கேட்ஸ்னா என்னது? இதுதான் இந்த கேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் கேட் வந்து இன்புட் ஏதோ ஒரு இடத்துல நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். ஓகே. இன்புட் வந்து ஏதோ ஒரு எனி இன்புட், த அபவ் ஒன் ஆர் த லோயர் ஒன், ஏதோ ஒன்று இங்க பபிள் இருந்தா ரிமூவ் பண்ணிடணும்னு சொன்னேன். ஸோ இட் இஸ் ஈக்குவலண்ட். இதுவும் இதுவும் ஈக்குவலண்ட் தான், ஆல்டர்னேட்டிவ். அப்போ சியும் தான். இங்க நீங்க பெரிய கால்குலேஷன் எதுவும் பண்ண தேவையில்ல, இதை நீங்க சால்வே பண்ண தேவையில்ல. அப்படியே எலிமினேஷன் மெத்தட்ல டி வந்து எலிமினேட் ஆயிடும். ஸோ டி இஸ் த ஆன்சர். டி இஸ் த ஆன்சர். எஸ் எஸ், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். ஸோ நம்ம சேர்ந்து கொஞ்சம் சில கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப யூ வில் ஹாவ் அன் ஐடியா ஹவு டு அப்ரோச் இன் கொஷின். ஓகேவா? ஸோ த வே யூ அப்ரோச் இனிஷியலி and after learning the things, that will be different. Okay, for that only we'll be solving some of the questions, and I hope this question is clear to all. Okay, so kindly do follow elimination method wherever it is required. Okay va? Elimination method follow பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒன்னொன்னும் சால்வ் பண்ண. ஸோ யூ கேன் சேவ் யுவர் டைம் ஆல்சோ தேர். நம்ம கொஷின்ஸ் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம இஃப் ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஹோம்ஒர்க்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா யூ வில் யூஸ் யுவர் ஓன் வே ஆஃப் திங். லைக் உங்களுக்கு மெத்தட் அதுல ஆன்சர் கரெக்டா வரும். கண்டிப்பா நீங்க ஒரு மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஆன்சர் கரெக்டா வரும். பட் சம்திங் லைக் வந்து சின்ன சின்ன ஷார்ட் கட்ஸ், ஓகே இப்படியும் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து when we practice we'll be getting. Okay, we'll move on to the next question. Okay, I hope this is clear. Next question. What is the Boolean expression for the output of F of the combination logical circuit NOR gates given below? See, நான் எப்பவுமே சொல்றதா என்ன மேம் இதுவே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பிட் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் தான் நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். இதை விட சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்லயோ டெஸ்ட்ல எல்லாத்துமே சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் வரும். ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறப்ப எல்லாம் மேம் வந்து சிம்பிளா கொஸ்டின் போட்டுட்டு போயிடுறாங்க, ஆனா கேட்கறது ஸ்டில் மை டாட்டர் சே லைக் தட். லைக் வந்து அவங்க சால்வ் பண்றப்ப சிம்பிள் கொஷினா இருந்துச்சு, பட் வென் லைக் ஹோம்ஒர்க் கொடுத்த கொஷின்லாம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ஸோ சால்வ் பண்ண முடியல. பட் வி ஆர் ஃபாலோயிங் ஏ ரிவர்ஸ். ஓகே, ஸோ காம்ப்ளிகேட்டடா கொஞ்சம்
கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்க கொஷின்ஸை நம்ம கிளாஸ்ல பார்க்குறோம். ஸோ இதை நீங்க பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா சிம்பிள் கொஷின்ஸை நீங்க ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஐ ஆல்வேஸ் ஹாவ் கிளாஸ் டியூரிங் கிளாஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற கொஷின், ஸோ தட் அதோடைய அப்ரோச் உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் த பூலியன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த அவுட்புட் எஃப் ஆஃப் த காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கிட் ஆஃப் நார் கேட்ஸ் கிவன் பிலோ. ஸோ இதை வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கொஞ்சம் பெரிய கேட்டு, இல்லைன்னா சிம்பிள் கேட்ஸ் கொடுத்துட்டு இதுக்கான எப்பவுமே கேட்டை கொடுத்துட்டு அதுக்கான அவுட்புட் கேட்பாங்க. திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் கொஷின். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் கொஷின். இதுக்கு வந்து நீங்க சால்வ் தான் பண்ணணும். ஒரு விஷயம் நீங்க ரிலேட் பண்ணணும். இங்க பாருங்க, சின்ன சின்ன அப்ரோச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் பி கியூ. ஓகே, திஸ் இஸ் கியூ அண்ட் ஆர். ஓகேவா? இங்க வந்து பி ஆர்ன்னு இருக்கு. ஓகே, அண்ட் கியூ ஆர். ஸோ இந்த கேட் இன்புட்ஸ் வந்து சேமா தான் இருக்கு நமக்கு. அப்படிதானே? பி கியூ கியூஆர், இதுவும் இது வந்து பிஆர் கியூஆர். ஓகே, இது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்குல்ல. ஸோ நம்ம ஒரு கேட்டை சால்வ் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்டா இந்த கேட்டுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். அவ்வளோ குயிக்கா போட்டிங்களா டி? எதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்களா? அனிதா மேம், சௌமியா மேம், ரேணு மேம், மேகலா மேம், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் டின்னு போட்டிருக்கீங்களா இல்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டின்னு போட்டிருக்கீங்களா? Yeah. Okay. I hope you have started solving, right? So இது வந்து சிம்பிளா எப்படி சால்வ் பண்ணோம்னா, PQ இதான ஆர்கேட் P plus Q bar. அவ்வளவுதானே? இது வந்து Q plus R bar. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வரப்ப P plus Q bar plus Q plus R bar the whole bar. ஓகே, இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. P bar dot Q bar plus Q bar dot R bar. இல்லைன்னா டபுள் காம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்பர் ஒன் சி எந்த வேல சிம்பிளிஃபை பண்ணாலும் வில் பி கெட்டிங் த ஆன்சர், பட் வில் ஃபாலோ. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்டை நான் பென் எடுக்கலையா? This will be P plus Q double bar dot Q plus R double bar. Okay, so this cancels off. I am having P plus Q dot Q plus R. கரெக்டா? இங்க வரைக்கும் ஏதாவது டவுட்? For this question, it is not D. It is not D. இந்த கொஸ்டினுக்கு D இல்ல ஆன்சர். நல்லா கவனிங்க. P plus Q bar இதுக்கு கரெக்டா? Q plus R bar நார் கேட் தானே. இட் இஸ் நத்திங் பட் நார் கேட். ஓகே, இது வந்து எனக்கு இன்புட்டா வருது. ஸோ P plus Q the whole bar plus Q plus R the whole bar. ஓகே, இதை பிளஸ் பண்ணி ஹோல் பார். ஓகேவா? டி மார்கன்ஸ் லா யூஸ் பண்றேன். இதை ஒரு ஐட்டம், இதை ஒரு டேட்டா ஐட்டமா எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் த திங். ஸோ டபுள் காம்ப்ளிமெண்ட் கேன்சல் ஆஃப் ஆயிடும். P plus Q dot Q plus R. ரைட்? இது நீங்க ஃபர்தரா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா P plus எல்லாரும் டி ப்ராப்பரா சால்வ் பண்ணி பாருங்க. ஐ திங்க் இட்ஸ் ஏ. ஓகே, நானும் சால்வ் பண்ணிலாம் வச்சில்ல. நீங்க இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து திஸ் வில் பி பி டாட் கியூ பிளஸ் கியூ டாட் கியூ பிளஸ் பி டாட் கியூ, கியூ டாட் கியூ, தென் பி டாட் ஆர் பிளஸ் கியூ டாட் ஆர். ஓகேவா? ஸோ
இங்க பார்க்குறப்ப this is PQ plus PR plus QR plus Q. இப்போ எனக்கு இப்படி ஒரு Q வரும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ எங்கெங்க Q இருக்கு பாருங்க. இங்க Q இருக்கு, இங்க Q இருக்கு, இங்க Q இருக்கு. Q காமனா எடுங்க. எடுத்தீங்கன்னா என்ன வரும்? P plus R plus 1 plus PR. அப்போ anything added to 1 வந்து 1ன்னு சொன்னேன்னா this will be 1. So this will be Q plus PR. This will be Q plus PR. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கேயும் சால்வ் பண்ணுங்க. சாரி, இங்க ஒரு விஷயம் நீங்க சிம்பிளா எடுத்துக்கலாம். சி, இங்க வந்து என்ன ரிப்பீட் ஆயிருந்துச்சு? ரெண்டு கேட் இருந்துச்சா? பி கியூ கியூ ஆர் இருந்துச்சு. இந்த கியூ வேல்யூ எனக்கு ரிப்பீட் ஆயிருந்துச்சு. ரைட். இங்க வந்து பாருங்க, பி இருக்கு, கியூ இருக்கு, ஆர் வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்கு. ஆர் வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ரிப்பீட் ஆன டேர்ம் வந்து ஒன்ஸ், த அதர் டூ டேர்ம்ஸ், சாரி ரேஸ் பண்ணிட்டேன். ரிப்பீட் ஆன டேர்ம்ஸ் வந்து ஒன்ஸ், த அதர் டூ டேர்ம்ஸ். அப்போ இதுக்கான ஆன்சர் இந்த இடத்துல வந்து எனக்கு நான் இப்படி எழுதலாம் இல்லையா? ஆர் பிளஸ் பிக்யூ. ஆமா தானே? ஆர் பிளஸ் பிக்யூ. ஏன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான் மேம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் திஸ் வித் திஸ், ஓகே, திஸ் வித் திஸ் பண்ணியிருக்கேன். So this will be R plus PQ. Again, this is a NOR gate. Again, NOR gate என்ன பண்ணுவீங்க? Q plus PR, okay, plus R plus PQ, the whole bar. Okay. So Q plus R. இப்போ Q சிங்கிள் வேல்யூஸை நம்ம பெனிஃபிட்டா எடுத்துக்கணும். Q இருக்கு, R இருக்கு இல்லையா? எப்படி வேணா எடுத்துக்கலாம். இருங்க, சிங்கிள் வேல்யூ, சாரி, நான் இதே இங்கே ஒரு ஐக்கன் இருக்கு, அதனால எனக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு. எப்படிலாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமோன்னு பார்க்கணும். சி, இந்த கியூ இது, ஓகே, இந்த ஆர்ல இது. ஸோ நான் காமனாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கியூ. ஸோ திஸ் வில் பி ஒன் பிளஸ் பியா, கியூ கியூ காமனாக எடுத்துட்டேன். ஓகே, பிளஸ் ஆர் வெளியே எடுத்துட்டுனா திஸ் வில் பி பி பிளஸ் ஒன்னு வச்சுக்கோங்களேன். எனி திங் ஆடட் டு ஒன் இஸ் ஒன். அந்த காம்ப்ளிமெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ திஸ் வில் பி ஒன், திஸ் வில் பி ஒன், திஸ் இஸ் சிம்பிளி கியூ பிளஸ் ஆர் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கிளியரா எல்லாருக்கும்? ஸோ இங்கிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சேம் டைப் இருந்தா அதை ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த கால்குலேஷன் வந்து ஃபர்தரா இதுக்குமே இந்த பர்டிகுலர் இந்த செட் ஆஃப் கேட்டுக்கு பண்ண கால்குலேஷன் தான் இதுக்கும் வரும். ஓகேவா? அதை இன்புட்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ணி எப்படி எழுதிக்கலாம், அது ஒன்று வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மறுபடியும் இதுக்கு வந்து எஃபர்ட் போட்டு இவ்வளோத்தையும் சால்வ் பண்ணி இது கண்டுபிடிக்க கூடாது. ஓகே, அண்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றது. Is that clear? This question? Yeah. Okay. Thank you. So, ஸோ இப்படி பார்க்குறப்ப கூட நம்ம நம்மளுடைய கண்ணு வந்து வி ஷுட் சர்ச் ஃபார் த காமன் திங்ஸ். சிம்பிளிஃபிகேஷன்றப்ப காமன் எதை காமனாக எடுத்தா நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும், ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஓகே, திஸ் கொஷின் கொஞ்சம் அட்வான்ஸ் கொஷின் தான், பட் வெரி ஈஸி கொஷின். In the diagram above, the inverted NOT gate and AND gate labeled 1 and 2 have delays of 9, 10 and 12 nanoseconds.
ஓகேவா? இதுக்கு டிலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன டிலே? நாட் கேட்டுக்கு 9ம், இந்த கேட்டுக்கு 10ம், இந்த கேட்டுக்கு 12 டிலேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. டிலேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டைம் டியூரேஷன் இட் டேக்ஸ். இன்புட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? இன்புட் கொடுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வர்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஓகே, that time is known to be the delay. That time is known to be the delay. ஓகேவா? ஸோ டிலே போட்டாச்சு. ரெஸ்பெக்டிவ்லி wire delays are negligible. மற்றபடி wire delays for certain values of A and C. A வந்து எனக்கு ஒரு இன்புட். ஓகே, A, C together with certain transition of B. Glitch, glitch superior அவுட்புட் கிளிச்னு சொல்றாங்க. கிளிச்னா என்னன்னா ஒரு அன்வான்ட் டிலே. சி, இந்த கேட்டுக்குள்ள இன்புட் போயிட்டு அவுட்புட் வர்றதுக்கு ஒரு டிலே வந்து இருக்கும். இது இல்லாம ஒரு கிளிச்னா என்னன்னா ஒரு தேர் இஸ் அ கிளிச்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க ஏதாவது டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, மேட்ச் பாக்குறீங்க, அதுல வந்து சம் ப்ராப்ளம் ஆர் சம்திங் அக்கர்ஸ், ஒரு டிலே அக்கர் ஆச்சுன்னா தேர் இஸ் அ கிளிச்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சம் டிலே த ஃபர்தர், இது இல்லாம ஃபர்தர் டிலே வந்து வி கால் இட் as glitch is generated for a short time. Okay, after which the output assumes its correct value. The duration of glitches, some problem, okay, something. அந்த glitch எவ்வளவு நேரம் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளம் எவ்வளவு நேரம் இருந்துச்சு அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இட்ஸ் வெரி சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, எனக்கு பி இங்க இருக்கா? ஓகே, ஸோ பி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்புட். இதுக்கு எனக்கு ரெண்டு இன்புட்டும் தேவைப்படுது. ஏ தேவைப்படும், பி பார் வந்து தேவைப்படும். ஸோ பி வந்து எனக்கு 9 செகண்ட்ஸ்ல கிடைச்சிச்சு. 9 செகண்ட்ஸ்ல கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இது வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஏ இன்புட் வந்து அவுட்புட் வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ இருக்கு? 10. ரைட். ஸோ எனக்கு ரெண்டு இன்புட்டும் அவைலபிளா இருந்தாதான் என்னுடைய கேட் வந்து ப்ராசஸ் பண்ணும். கரெக்டா? என்னுடைய ரெண்டு இன்புட்டும் அவைலபிளா இருந்தாதான் என்னுடைய கேட் வந்து ப்ராசஸ் பண்ணும். எஸ் ஆர் நோ? ஸோ இங்க வந்து எனக்கு டோட்டல் இது முன்னாடியே வந்துருச்சு, இது வரத்துக்கு 10 ஆகுது. அப்போ எனக்கு இந்த ஆண்ட் கேட்டோட கிளிச் வந்து நான் 10 தான் வச்சிருப்பேன். ஓகேவா? 10. திஸ் இஸ் 12. ஓகே, ஸோ ஃபர்தரா வந்து என்ன போட்டுட்டு இருக்கீங்க சாட் பாக்ஸ்ல? எஸ், ஓகே. இந்த இந்த கேட் இந்த இன்புட் வர்றதுக்கு 9 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ 9 நேனோ செகண்ட்ஸ் பிளஸ். அப்போ நான் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? லெட் மீ எக்ஸ்பிளைன் மோர் கிளியர்லி. பிகாஸ் சி, ஏக்கு எந்த டிலேவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏ இஸ் அவைலபிள். ஏ வந்து ஃபர்ஸ்டே இருக்கு. ஓகே, பி வந்து இங்க இன்புட் கிட்ட வர்றதுக்கு எனக்கு 9 நேனோ செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யார் வெயிட் பண்றா? ஏ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏ வந்து ஆல்ரெடி 9 நேனோ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுச்சு பி வர்றதுக்காக. ஓகேவா? பி 9 செகண்ட்ஸ், அப்புறம் உள்ள ரெண்டு பேருமே இன்புட் ஏ பி உள்ள போகிறது 9 நேனோ செகண்ட்ஸ் ஆகுது. ஏன்னா பி வந்த பிறகுதான் இன்புட் கிடைச்ச பிறகுதான் இந்த கேட் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ எனக்கு டோட்டலா வெளியே அவுட்புட் வரதுக்கு 19 நேனோ செகண்ட்ஸ் ஆகும். இதோட டிலே ஒரு 10 நேனோ செகண்ட்ஸும், இந்த பி வந்ததுக்கு ஆன ஒரு 9 நேனோ செகண்ட்ஸ் டிலேவும் 19 நேனோ செகண்ட்ஸ் ஆகும். இப்போ கிளியரா? அதே போல இங்க வந்து பி வந்து அப்படி டைரக்டா வந்துடுச்சு. பி சிக்கும் அவங்க எந்த டிலேவும் கொடுக்கல. சிக்கும் எந்த டிலே, சியும் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த கேட்டுக்கான டிலே என்னது? 12 நேனோ செகண்ட்ஸ். அப்போ 12 நேனோ செகண்ட்ஸ்ல இது முடிச்சிச்சு, இது அவுட்புட் வந்துடுச்சு. அவுட்புட் வந்துடுச்சு. அப்போ 12 நேனோ செகண்ட்ஸ்ல இந்த கேட்டுக்கு எந்த டிலேவும் கொடுக்கல அவங்க. இந்த லாஸ்ட் கேட்டுக்கு எந்த டிலேவும் கொடுக்கல. நான் இந்த இன்புட்டுக்காக எவ்வளோ டைம் வெயிட் பண்ணியிருக்கேன்?
19 minus 12 7 nanoseconds நான் வெயிட் பண்ணியிருக்கேன். நான் இங்க வந்துட்டேன். ஓகே, at 12th nanoseconds இந்த இன்புட் வந்தாதான் நான் ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 7 nanoseconds வெயிட் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோட டிலே. அதுதான் என்னோட டிலே. சிம்பிள் அடிஷன் சப்ட்ராக்ஷன் கால்குலேஷன் தான், பட் யூ ஷுட் நோ த கான்செப்ட். எஸ், ஐ ஹோப் ஐ எம் கிளியர். வெரி சிம்பிள். எங்க எவ்வளோ டைம் ஆகுது அவ்வளவுதான். கிளியர்? So we shall move to the next question. Yes, super. Which of the following operations is commutative but not associative? டப்புன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு? பேசிக் கேட்ஸ் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணும். கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், ரைட்? ஸ்பெஷல் கேட்ஸ் வந்து இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ். NAND nor universal gate வந்து only commutative. So they are asking which of the following operation is commutative but not associative. So it is obviously NAND gate. It is obviously NAND gate. Very good. Very good. Yes. Option C. Identify the logic function performed by the circuit shown in figure. இது என்னது? XNOR gate. ஆமா தானே? சாரி, ஆன்சரே சொல்லிட்டேன். திஸ் இஸ் நார் கேட். நார் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். நார் கேட் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிட் எதுக்கு யூஸ் ஆகும்? நீங்க சர்க்கிட் பார்த்தாவே ஐடியா வரும். ஓகேவா? இட் இஸ், ஐ திங்க் இட் இஸ் எக்ஸ்நாரா இருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் எக்ஸ்நார். எஸ் எஸ். ஸோ நீங்க இப்படி பார்த்தோன்னேவே வந்து நம்ம அதை பை ப்ராக்டிஸ் இஃப் யூனோ நீங்க சிம்பிளா ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, அதர்வைஸ் நீங்க சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி சம் எப்படின்னா திஸ் வில் பி எக்ஸ் இன்புட், திஸ் வில் பி ஒய் இன்புட். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் த பார். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ் அகெயின். ஸோ திஸ் இஸ் ஒய். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பார் த ஹோல் பார் இங்க மேல வரும். இங்க வந்து y plus x plus y bar the whole bar. So இது simplify பண்ணீங்கனாலும் will be getting it is nothing but exclusive NOR. It is nothing but exclusive NOR. By looking at the gate itself, we can judge what kind of thing is. ஏன்னா NOR gate வந்து 4 இது realization வந்து exclusive NORக்கு தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இது எல்லாமே தெரியும் இல்லையா? இது எல்லாமே தெரியும். தெரியாத கேட் கொடுத்தனாலும் யோசிக்கலாம். சி, நார் யூஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கு வந்து எனக்கு 5 கேட் தேவைப்படும். எப்படிலாம் யோசிக்கலான்றதுக்காக நார் யூஸ் பண்ணி இது நார் கேட் வந்து சிம்பிளா இப்படி அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது தேவையில்லை. தென் NAND கேட்டுக்கும் 4 கேட்டு தான், ஆனா அது வந்து இப்படி இருக்கும். NAND கேட் அது வந்து NAND கேட் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எலிமினேட் ஆயிடும். இதுவும் எலிமினேட் ஆயிடுச்சு, இதுவும் எலிமினேட் ஆயிடுச்சு. எக்ஸ்க்ளூசிவ் ஆரும் 5 கேட் வேணும் எலிமினேட். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் பி. What is the minimum number of NAND gates required to implement a 2-input exclusive OR function without using any other logic gates? இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். Very simple question. NAND gate என்ன கேக்குறாங்க? XOR 4. அவ்வளவுதான். 4.
So these are the type of question as you were asking, right? என்ன மாதிரியான question கேட்பாங்க மேம்னா these are the types of question which can be asked from logic gates. In the question, actually this is or gate தப்பா போட்டிருக்காங்க. ஓகே, டு மேக் த ஃபாலோயிங் சர்க்கிட் அ டாட்டாலஜி. டாட்டாலஜினா இதை ட்ரூ ஆக்கணும். மார்க், அதாவது எனக்கு ஆன்சர் இதுதான் வரணும். ஓகேவா? ஸோ இந்த மார்க்டு பாக்ஸ் என்னவா இருக்கணும்? இந்த இங்க ஸ்கொயர் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்களே, இது என்னவா இருக்கணும்? எனக்கு இங்க இது என்னவா இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, ஸோ எஃப் என்னவா கொடுத்துருக்காங்க? எஃப் இஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் பார். ஓகே, அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் வந்து உங்களுக்கு ஒன் வரும், ஒய் பிளஸ் ஒய் பார் ஒன் வரும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒன். ஸோ அதனால தான் டாட்டாலஜின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. இது இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் பார்ல எக்ஸ் பிளஸ் ஒய் செப்பரேட்டா எடுத்து எழுதிக்கோங்க. திஸ் வில் பி எக்ஸ் பிளஸ் ஒய். பிளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கு என்கிட்ட? எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார். எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார் இஸ் நத்திங் பட் வாட்? x dot y the whole bar. This is NAND gate. அப்ப இது என்னவா இருக்கணும்? NAND gate இருக்கணும். சிம்பிள். ஏன் ஏலாம் வந்து சான்ஸ் இல்ல? புஷ்பா மேம், ஏ லாவண்யா மேம், எல்லாரும் ஏ சொல்லியிருக்கீங்க. அப்புறம் பழனிவேல் சார் மட்டும்தான் அப்புறம் சி சொல்லியிருக்காரு. இட் இஸ் சி. இட் இஸ் சி. ஓகே, நான் அவசரப்பட்டுடக்கூடாது. இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, இங்க எக்ஸ் பார் ஒய் பார்னு இருக்குல்ல, அப்ப எப்படி ஆர் கேட்டே வந்துடும்? எஸ், எஸ் பெருமாள் சைட் சி. ஓகேவா? Odd parity of a word can be conveniently tested by இது odd parity வச்சு many times they have asked question different. Odd parity, yes, very good. நமக்கு தூக்கத்துல கேட்டா கூட you should answer correctly. That is, it is exclusive OR gate. It is exclusive OR gate. Simple. The circuit is equivalent to, நிறைய டைம் ட்ராப் பண்ணி காமிச்சிட்டேன் நான் உங்களுக்கு. இந்த சர்க்கிட் எதுக்கு ஈக்குவலண்ட்? திஸ் இஸ் நார், ரைட்? இது நார் கேட் யூஸ் பண்ணிருக்கேன். நார் கேட்ல 3 கேட்ஸ் வந்து எனக்கு ஆண்ட், அந்த ஆண்ட காம்ப்ளிமெண்ட் பண்ணா அச்சோ, என்னாச்சு? அதுதான் அவசரப்படுறீங்க, எல்லாரும் அவசரப்படுறீங்க. ஏ எப்படி வந்துச்சு? ஏ எப்படி வந்துச்சு? கவிதா மேம், கவிதா மேம் ஏ போட்டீங்களா? இட் இஸ் பி. ஆண்ட் காம்ப்ளிமெண்ட் பண்ணா நாண்ட். இட் இஸ் பி. இட் இஸ் பி. கேட்ஸ்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் டாபிக் இருக்கு. ஓகேவா? என்னன்னா மெயினா அந்த NAND நாட் ரியலைசேஷன். சரி, அது வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ லெட் யூ நோ இஃப் சாட்டர்டே வந்து கிளாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க பாப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் கேட் நெட்வொர்க் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேட் இஸ் ரிடெண்டன்ட். ரிடெண்டன்ட்னா என்னது? டூப்ளிகேட். ரிடெண்டன்ட்னா டூப்ளிகேட். அதாவது
நமக்கு அது இல்லாம கூட எனக்கு அந்த ஆன்சர் வந்துரும். அந்த கேட் இல்லாம கூட எனக்கு அந்த ஆன்சர் வந்துரும். அதுக்கு ஐ ஹாவ் டு சால்வ் ஃபர்ஸ்ட். ஐ ஹாவ் டு சால்வ் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே வந்து W, திஸ் இஸ் W பார், ரைட்? இது வந்து W பார். எஸ், யூ ஆர் கிவிங் ஆன்சர்ஸ். எஸ், சூப்பர். ஓகே, கேட் 2 வந்து தேவையில்லை. ஓகே, கேட் 2 தேவையில்லை. யூ ஆர் வெரி கரெக்ட். நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வந்து சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? திஸ் இஸ் W, திஸ் இஸ் W பார். இது இசட்னால இங்க என்னவா இருக்கும்? இது கேட் 2 வந்து W பார் டாட் இசட். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து இசட் பார், இது எக்ஸ் ஒய். ஸோ கேட் 3 வந்து எனக்கு கேட் 3 வந்து z பார் டாட் எக்ஸ் டாட் ஒய். இங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். எனக்கு ஒரு f வந்து w பார், எல்லாமே இன்புட்டா போகுது இல்லைங்களா? w பார் டாட் z பிளஸ் z பார் டாட் எக்ஸ் டாட் ஒய். இதுதான். ஸோ ஐ ட்ரை டு சால்வ். ஓகே, ஸோ இதில் காமன் டேர்ம்ஸ் W பார் இருக்கா? W பார் வெளியே எடுத்துட்டீங்க. 1 பிளஸ் Z பிளஸ் Z பார் X Y. 1 பிளஸ் Z இஸ் 1. ஸோ W பார் பிளஸ் இது நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் எஃப் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? W பார் அண்ட் எக்ஸ் இசட் பார் டாட் எக்ஸ் ஒய். ஸோ இது எனக்கு இது வேணும், இது வேணும். அப்ப இது இல்லாமே எனக்கு இந்த ஆன்சர் வருது இல்லையா? இந்த கேட் எதுக்கு நடுவுல? இந்த கேட்டு தேவையில்லை. இட் இஸ் ரிடெண்டன்ட். திஸ் கேட் இஸ் நாட் ரிக்வைர்டு. திஸ் கேட் இஸ் நாட் ரிக்வைர்டு. ஸோ கேட் 2 நீங்க எந்த அப்ரோச்ல போட்டீங்கன்னு தெரியல, பட் கேட் 2 இஸ் தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ த மெத்தட் விச் யூ ஹாவ் டு ஃபாலோ இஸ் திஸ். அதுக்கான எக்ஸ்பிரஷன் எடுத்துப்பீங்க, சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுவீங்க. எது எலிமினேட் ஆயிடுதோ அதுதான் ரிடெண்டண்டா இருந்துச்சு, டூப்ளிகேட் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதோட கொஷின்ஸ் வந்து முடியுது. ஓகே, ஃபர்தரா வந்து நார் கேட், எக்ஸ் நார் கேட்டுக்கான டிஸ்கஷனுக்காக தான் நான் இது பண்ணியிருந்தேன். ஃபைன் தட் ஐ டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? இப்போ ஒரு ஹரியில வேண்டாம். ஸோ ஃபார் டுடேஸ் கிளாஸ் வில் ஸ்டாப் ஹியர். ஓகே, இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் லாஜிக் கேட்ஸ் இட்ஸ் கிளியர். அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் இதுல இன்னும் சிம்பிளான கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஆனா இதுல இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் வந்து இப்போ இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க, ஏபி பிளஸ் பிசி சம்திங். இதை இந்த எக்ஸ்பிரஷனை ரியலைஸ் பண்றதுக்கு ஹவு மெனி NAND or NOR gate is required. ஸோ இது மட்டும் தான் பெண்டிங்காக இருக்கு. ஓகே, தட் ஐ வில் டீச் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். யூஸ்வலாக என்னன்னா உங்களுக்கு ரொம்ப எலாபரேட்டாக தான் கிளாஸஸ் போகுது. ஸோ இட் மே டேக் டைம் பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ வித் ஆல் த டீட்டெயில்ஸ், ஸோ கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, Suganya ma'am, can you explain nanosecond? Yes, ma'am, sure. Okay, so today's class is over, friends. Okay, if you are having any doubts, you can stay, the others can leave. Thank you so much for your patient listening. Have a good day. Okay. Yes, thank you. Thank you so much. Suganya ma'am, this question I'll explain you once again. Okay. See,
எனக்கு இந்த A இன்புட் வந்து அவைலபிளா இருக்கு. ஆல் இன்புட்ஸ் ஆர் அவைலபிள். B அவைலபிளா இருக்கு. சாரி, B, C, ஆல் இன்புட்ஸ் ஆர் அவைலபிள். ஃபைன். இப்போ ஏ வந்து இங்க வந்து கேட்டுக்கு மட்டும் டிலேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நாட் கேட் பி இதுக்குள்ள போகுது. இதுல ப்ராசஸ் ஆயிட்டு பி பாரா வெளியே வர்றதுக்கு இட் டேக்ஸ் 9 நானோ செகண்ட்ஸ். ஓகேவா? இங்க வந்து ஏ டாட் பி பாரா எனக்கு அவுட்புட் வர்றதுக்கு எனக்கு மொத்தமா 10 நானோ செகண்ட்ஸ் ஆகணும். கேட்டுக்கு டிலே வந்து 10 நானோ செகண்ட்ஸ். ஆனா ஏ வந்து அவைலபிளா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஓகே. பி வந்து எனக்கு இன்புட்டா வர்றதுக்கே ஐ ஹாவ் டு வெயிட் 9 நானோ செகண்ட்ஸ். நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஃபைன். அப்போ ஆல்ரெடி 9 நானோ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணேன். இந்த கேட்டுக்குள்ள இன்புட் ரெண்டு ஏவும் பியும் போகிறது 9 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கேட்டுக்குள்ள போயிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு ஏ டாட் பி பாரா வெளியே வர்றதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ், 10 நானோ செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆயிடுச்சு. அப்போ டோட்டல் டிலே என்னவாச்சு எனக்கு? 9 + 10 = 19 நானோ செகண்ட்ஸ். 19 நானோ செகண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த அவுட்புட் வந்து 19 நானோ செகண்ட்ஸ்ல தான் எனக்கு கிடைக்குது. ஸோ இங்க என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, பி வந்து எனக்கு ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. ஓகே. சியும் அவைலபிளா இருக்கு. பியும் சியும் போயிட்டு ப்ராசஸ் பண்ணி பி டாட் சியா வெளியே வர்றதுக்கு எனக்கு 12 நானோ செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 12 நானோ செகண்ட்ஸ். அப்போ 12 நானோ செகண்ட்ஸ்ல இங்க இன்புட் ரெடியா இருந்துச்சு. இதுக்கு இந்த கேட்டுக்கு எதுவுமே டிலே கொடுக்கல. அப்ப இந்த இன்புட்டுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன்? இந்த இந்த இன்புட்காக 7 நானோ செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த இன்புட்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த டிலே தான் 7 நானோ செகண்ட்ஸ். இப்போ கிளியரா சுகன்யா மேம்? எஸ், எனி அதர் queries? Yes. Yes, thank you, ma'am. Thank you. Okay, so then we shall wind up the session. Okay. Thank you so much for your patient listening. Have a great day. One second, I have a question. Bhagya Lakshmi ma'am, 1011 using even parity Hamming code. What is the 7-bit code? Yeah, I'll explain. வன்மதி மேம், பஃபர் ஒன்றும் இல்லை, மெமரி. ரெண்டு நாட் கேட் ஒன்னா கனெக்ட் ஆனா அது பஃபர்னு சொல்றோம். மெமரி. மெமரினா என்னது? நான் என்ன வேல்யூ அதை அப்படியே ரீட்டைன் பண்றது தான் மெமரி. ஓகேவா? ஸோ அதுதான் பஃபர். Gayatri Ishwar ma'am, explain these two questions. Yes, yes, yes. Let me explain first this one. நமக்கு டேட்டா என்னவா இருக்கு? இட் இஸ் 1011. ஓகேவா? 7-பிட் கோட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிதானே பாகியலட்சுமி மேம்? ஸோ இது என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லி தரணும் அப்படின்னா, செகண்ட் 3 parity பிட் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் 1 2 3 4 5 6 7. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல parity பிட்ஸ் தான் இருக்கும். தேர்ட் பிளேஸ்ல எனக்கு டேட்டா இருக்கும். ஃபோர்த் பிளேஸ்ல எப்பவுமே parity பிட் இருக்கும். திஸ் இஸ் டேட்டா, திஸ் இஸ் டேட்டா, டேட்டா. ஓகேவா? இதுதான். அப்ப எனக்கு இது வந்து P1, P2 அண்ட் P4 நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ P1 ஃபைண்ட் பண்ணோம். எனக்கு என்னென்ன வேணும்? 1 3 5 7. ஓகேவா? 1 தான் நான் கண்டுபிடிக்க போறேன். 3 வந்து எனக்கு 1, 5 வந்து 0, 7 வந்து 1. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஈவன் parity சொல்றீங்க. ஸோ இட் இஸ் 1 1 ஈவன். ஸோ இட் ஷுட் பி 0. ஓகேவா? அப்ப இது 0வா இருக்கும். P2 வந்து include 2, 2, 3, skip 4, 5, then include 6, 7. Okay. 2 தான் நான் கண்டுபிடிக்க போறேன். 3 வந்து 1, 6 வந்து 1, 7 வந்து 1.
It is odd, அதனால 1. So it will be 1. Okay. ஐ திங்க் இது ஆன்சர் தப்பா இருக்கா என்ன இந்த கொஸ்டின்ல நான் அதை அப்டேட் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே. தென் ஃபோர்த் ஒன் வந்து யூ வில் இன்க்ளூட் ஆல் த ஃபோர். 4 5 6 7. ஓகேவா? ஸோ 4 எனக்கு தெரியாது. திஸ் இஸ் 0 1 1. ஸோ திஸ் வில் பி 0. ஈவனா இருக்கு ஆல்ரெடி, இட் வில் பி 0. ஸோ இட்ஸ் இஸ் இதுக்கு ஆன்சர் வந்து 0 1 1 0 0 1 1. இது நான் கரெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதை டெஸ்ட்ல கரெக்ட் பண்ணாங்களான்றது தெரியல. பட் ஆன்சர் இஸ் திஸ். எஸ் பாகியலட்சுமி மேம், வேற என்ன டவுட்டு? ஒன் செகண்ட். எனக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் போட்டிங்கன்னா அது ப்ராப்பராக வியூ ஆகலை. ஒரே செகண்ட். டவுன்லோட் பண்ணி தான் என்னால் பார்க்க முடியுது. கூட வியூ பண்ண முடியலையே. ஓகே. ஓ, இந்த ட்ராப் கொஷினா? ட்ராப் வந்து இந்த கொஷின் வந்து எலிமினேஷன் மெத்தட் தான் மேம். ஓகேவா? ஸோ யார் போட்டிருக்கா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்டிங்விஷஸ் எ ட்ராப் சாஃப்ட்வேர் இன்டரப்ட் ஃப்ரம் ஏ ஹார்ட்வேர் இன்டரப்ட்? இவங்க பாருங்க, இந்த கொஷன்லேயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ ரீட் த கொஷின் கேர்ஃபுல்லி. யூஸ்வலாக வந்து ட்ராப் இன்டரப்ட்லாம் வந்து ஹார்ட்வேர் இன்டரப்ட்னு சொல்லுவோம் இல்லையா? இட்ஸ் டைப் ஆஃப் ஹார்ட்வேர் இன்டரப்ட். ஸோ சாஃப்ட்வேர் இன்டரப்ட்லேயே ட்ராப்னு மாதிரி ஒரு இன்டரப்ட் இருந்துச்சுன்னா அது சிங்க்ரோனஸ் இன்டரப்டா இருக்கும். அதாவது நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் இருக்கும் இல்லைங்களா? ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன்லயே வந்து நம்ம ஒரு இன்டரப்டை கொடுத்தோம்னா அதான் சாஃப்ட்வேர் இன்டரப்ட். ஹார்ட்வேர் இன்டரப்ட் வந்து நான் சொன்னல, கீ இன் கீ அவுட் ஏதாவது நம்ம பெரிஃபெரல் டிவைசஸ் மூலியமா கொடுக்குற இன்டரப்ட்ஸ் வந்து ஹார்ட்வேர் இன்டரப்ட்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ அதனால தான் இங்க அந்த கான்செப்டே வந்திருக்கு. ட்ராப் இஸ் சிங்க்ரோனஸ் அண்ட் ஐஎன்டிஆர். நீங்க இங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ் வந்து எப்பவுமே சிங்க்ரோனஸா இருக்கும். ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் வந்து அசிங்க்ரோனஸா இருக்கும். சிங்க்ரோனஸ்னா என்னன்னா அட் எ டைம் எல்லாமே நடக்கும். ஓகேவா? அதான் சிங்க்ரோனஸ். அசிங்க்ரோனஸ்னா எது வேற ஒரு ப்ரீவியஸ் ஏதோ ஒரு டிவைஸா இருக்கலாம், இல்ல லாஜிக்ஸா இருக்கலாம், ஏதோ அதோடைய அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் இதுக்கான இன்புட் இருக்கும். ஸோ நான் ஒரு கீ இன் பிரஸ் பண்ணனா தான் இந்த இன்டரப்ட் ஜென்ரேட் ஆகுது. அதனால அது வந்து அசிங்க்ரோனஸ் ஃபார் ஐஎன்டிஆர். இங்க இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ராப் cannot பி மாஸ்டு. இது வந்து கரெக்ட். ஓகேவா? ஐஎன்டிஆர் கேன் ஆல்வேஸ் பி மாஸ்டு இருக்குல்ல, இதனால தான் இது தப்பு. ஐஎன்டிஆர் கேன் பி மாஸ்டு தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கேன் ஆல்வேஸ், ஆல்வேஸ் என்ற வேர்டு வந்து தப்பு. எல்லா டைமும் மாஸ்க் பண்ண முடியும். இட் இஸ் மாஸ்கேபிள். நீங்க எங்க வேணா படிச்சு பாருங்க தியரட்டிக்கலா. இட் இஸ் மாஸ்கேபிள். அதாவது நான் தள்ளி போடலாம், டிலே பண்ணலாம். அதனால கேன் ஆல்வேஸ் பி மாஸ்டுன்னு கொடுத்ததுனால அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்ட் இல்லை. ஸோ இங்கே வந்து எப்பவுமே கொஸ்டின்ல மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் எது மோஸ்ட் அப்ராப்ரியேட்டா இருக்கும் அப்படின்றப்ப இட் இஸ் பி ஆப்ஷன் தான். இங்க சியுமே கரெக்டா இருக்குன்னு நீங்க கிளைம் பண்ணலாம். பட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த வேர்ட் விச் தே ஹாவ் யூஸ்ட் ஆல்வேஸ், அதனால அந்த ஆப்ஷன் தப்பாயிடுச்சு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சின்னதா மைன்யூட்டா சில வேரியேஷன்ஸ்னால தேல் பி ஹாவ் அ ட்ரிக் ஹிடன் இன் த கொஸ்டின். அதனால தான் இதுக்கான ஆன்சர் திஸ். கிளியரா? இது ஒண்ணுதான் போட்டிருக்கீங்களா? என்னாச்சு? எங்க வெளியே வந்துட்டேன் போலே. Okay, my screen sharing is closed. Okay, let me see. வேற என்ன கொஸ்டின் போட்டீங்க? அது எனக்கு அது சிங்க்ரோனன்ஸ் அது ஓகே.
இன்னொரு கொஷின் வந்து இன் யூனிவர்சல் ரெஜிஸ்டர் த மோட் செலக்ட். சி இந்த கொஷின் வந்து இது இட்ஸ் நாட் அவ்வளோ வந்து ஃபெமிலியரான கொஷின் கிடையாது. இன் யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் த மோட் செலக்ட் இன்புட் S1 S0 ரெண்டு. இது வந்து எப்போ உங்களுக்கு புரியும்னா டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப தான் புரியும் உங்களுக்கு. ஓகேவா? அதுல இந்த மல்டிப்ளிகர்ஸ் கவுண்டர்ஸ் அதெல்லாம் இருக்கிறப்ப செலெக்ஷன் லைன்ஸ் வந்து மல்டிப்ளெக்சர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த செலெக்ஷன் லைன்ஸ் எது எதுக்கு, ஸோ அதுக்கானதான் எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்துருந்தோம். S1 S0 வந்து 10 கரஸ்பாண்ட் பண்ண இது வந்து ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேஷன். ஓகேவா? 01 வந்து ஷிஃப்ட் ஒன் ஆப்ரேஷன். ஓகே, 11 வந்து பேரலல் லோட், 00 வந்து ஹோல்டு. இதை நீங்க அப்படியே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. லைக் ஃபர்ஸ்ட் 00 வந்து லோட்ல வரும். நெக்ஸ்ட் ஒன் வேல்யூ வந்து லெஃப்ட், தென் ரைட், தென் பேரலல் லோட். அதே தான் காயத்ரி மேம், கணபதி மேம், கணபதி சாரும் கேட்டிருக்காங்க. எயித்து கொஸ்டின் எனக்கு தெரியலையே மேம், ஃபைல் இப்போ என்கிட்ட இல்லை. மனோஜ்குமார் சார், நீட் நாட் வரி, ஐ வில் நாட் பி ஹேண்ட்லிங் ஆல் த ஸ்டாஃப். நானே உங்களை போர் அடிக்க மாட்டேன். சாரி, ஐ எம் டேக்கிங் சோ லாங் ஃபார் தீஸ் செஷன்ஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் கிளாரிட்டிக்காக தான். கண்டிப்பாக உங்களுக்கு வேற வேற யூனிட்டுக்கு வேற ஸ்டாஃப்ஸ் வந்து வருவாங்க. நான் வந்து ஒரு 2 3 யூனிட் இதுவும் டிபிஎம்எஸ் நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஐ வில் நாட் பி ஹேண்ட்லிங் ஆல் த யூனிட்ஸ் ஃபார் யூ. யா யா ஜஸ்ட் ஃபார் ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங். சும்மா தான் கேட்குறேன். எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா அப்படின்னா. நானே எல்லா இதுவும் ஹேண்டில் பண்ண மாட்டேன். உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வில் ஹேண்டில் த கிளாஸஸ் ஃபார் யூ. ஓகே, யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் கொஷின் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களுக்கு மல்டிப்ளெக்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்றேன். S1 S2 செலெக்ஷன் லைன்ஸ்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? செலெக்ஷன் லைன்ஸ்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டாதான் அது தெரியும். நான் சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி சில கொஷின்ஸ் வந்து ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே இப்படியும் கொஷின் கேட்கலாம், அது ரேரான கொஷின் தான். அந்த செலெக்ஷன் லைன்ஸ்ல 00 வந்தா ஹோல்டு, 01 இருந்தா ஷிஃப்ட் லெஃப்ட், 10 இருந்தா ஷிஃப்ட் ரைட்டு, அண்ட் 11 இருந்தா பேரலல் லோடு. அது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செலெக்ஷன் லைன்ஸ்னா என்னன்றது மல்டிப்ளிகேஷன்ஸ் ஷோ த கொஷின். கொஷின் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க மேம். ஐ கேன் நாட் லைக் இந்த சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க பாருங்க, கணபதி சாரும் போட்டிருக்காங்க பாருங்க, யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த கொஷின் தான். இன் யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் த மோட் செலக்ட் இன்புட்ஸ் வந்து S1 S0 வந்து 10 இருந்தா என்னவா இருக்கும்? சரி, நீட் நாட் வரி இருங்க. என்னோட ஸ்க்ரீன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, அதனால தான் என்னால் சொல்ல முடியல. ஓகே ஃபைன், ஐ வில் எக்ஸ்பிளைன், நீட் நாட் வரி. ஓகே, யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்குன்னு ரெஜிஸ்டர்ஸ் வந்து என்னாச்சு? ஒன் செகண்ட். இப்படிதான் மல்டிப்ளெக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ எத்தனை இன்புட் வேணா கொடுத்தாலும் எனக்கு ஒரு அவுட்புட் தான் வந்து வரும் மல்டிப்ளெக்சர்ல. ஸோ இங்க வந்து எனக்கு 4 இன்புட்ஸ், 4 இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு 2 செலெக்ஷன் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. 2 செலெக்ஷன் லைன்ஸ் வந்து சொல்லுவாங்க. S1 S0 அந்த மாதிரி எனக்கு செலெக்ஷன் லைன்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு 4 இன்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. I0, I1, I2, I3. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் எந்த இன்புட்டை உள்ள கொண்டு போனோம் அப்படின்றது. யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னா என்ன சொன்னேன்? அது ஷிஃப்ட் ரைட்டாகவும் ஒர்க் பண்ணும், ஷிஃப்ட் லெஃப்டாகவும் ஒர்க் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து I0 ஹோல்டு பேரலல் லோடு வந்து அதுக்கு எப்படி இன்புட் போகுதுன்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இங்க செலெக்ஷன் லைன்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எனக்கு என்ன மேக்ஸிமம் வேல்யூஸ் இருக்கலாம்? 00 இருக்கலாம், 01 இருக்கலாம், 10 இருக்கலாம், 11 இருக்கலாம். ஃபைன், ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ம். அப்போ என்ன சொல்றேன்னா, இந்த 00 இருந்துச்சுன்னா ஹோல்டு, அது வந்து ஜஸ்ட் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோ.
அந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும். இந்த செலெக்ஷன் லைன்ஸோட வேல்யூ 0 1 இருந்துச்சுன்னா இந்த சர்க்கிட் வந்து எனக்கு ஷிஃப்ட் லெஃப்டா பர்ஃபார்ம் பண்ணும். ஷிஃப்ட் லெஃப்டா பர்ஃபார்ம் பண்ணும். 1 0 இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் ரைட்டா பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே. 1 1 கொடுத்தேன்னா parallel லோடு எல்லா இன்புட்ஸும் லோட் ஆகும். parallel லோடா பர்ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே. இது ரொம்ப அந்த கொஷின் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் வெரி ரேர் கொஷின். அவ்வளோ கேட்டதில்ல. யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னா என்னன்னா போத் இட் வில் பர்ஃபார்ம் போத் தி ஆப்ரேஷன் லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா? Prema ma'am, I cannot see the screen, only Surya Bhagwan see. அது ஸ்க்ரீன் ஸ்டாப் ஆயிட்டு இருந்துச்சு. ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து ஸ்டாப் ஆயிட்டு இருந்துச்சு. நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஷோ த கொஷின். எல்லாருக்கும் கொஷனும் சொல்லிட்டேன். கொஷின் இஸ் தேர் இன் யோர் chat பாக்ஸ். Gayatri ma'am has posted and even Ganapati sir has posted. Okay, fine. Yes, thank you. Thank you so much for your patient listening. Have a great day. சுகன் மேம், மெமரைஸ் ஆமா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. Today's class went little bit faster. Sorry for that. நீங்க அது கிளாஸ் எடுக்கிறப்பவே எனக்கு ரிமைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஸ்லோ டவுன் பண்ணியிருப்பேன். எனக்குமே லைக் வந்து நான் சொல்ற மாதிரி இது பெரிய யூனிட், ரொம்ப நாள் நான் எடுத்துட்டே இருக்க முடியாது. ஓகே, you'll also get bored of it. Fine. Yes, Prema ma'am. Thank you so much. Yes, Sudha ma'am, I can understand. Like first time learners எல்லாம் இருக்கீங்க. ஓகே, அதுக்கு தான் கிளியரா இல்லைன்னு கேட்குறேன். நீங்கள் அந்த டைமே வந்து எனக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போறீங்க மேம்னா ஐ மைட் ஹவ் ஸ்லோ டவுன். ஓகேவா? யூஸ்வலாக நான் இதை விட ஃபாஸ்ட்டாக தான் எடுப்பேன் டு கவர். பட் உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்கனால நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம். வாட்ச் டாக் பற்றி கேட்குறீங்க. கொஷனில் இருந்துச்சா? பிஃபோர் கிளாஸ். ஓகே. ஓகே ஓகே சுதா மேம், நீங்கள் இன்னைக்கு கிளாஸ் கோ த்ரூ பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட் வில் டிஸ்கஸ் லேட்டர். ஓகேவா? யா, யூ கேன் ஆஸ்க் டவுட்ஸ் த்ரூ கோஆர்டினேட்டர் மேம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய டவுட் வாய்ஸ் நோட்ஸ் கூட சென்ட் பண்ணுங்க. ஓகே, இட் வில் பி ஆன்சர்ட் ஃபார் ஷுர். வாட்ச் டாக்ன்றது ஒரு டைமர் மாதிரி தான். ஓகேவா? சரி, அது வேணா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ ஏன்னா மெனி ஹாவ் லெஃப்ட். லெட் அதர்ஸ் ஆல்சோ நோ வாட் இட் இஸ். அது ஏதாவது கொஷனில் கேட்டிருந்தேன்னா எனக்கு தெரியல. இட் இஸ் ஜஸ்ட் அ டைமர். டைமர் மாதிரி தான். இட் இஸ் அ ஹார்ட்வேர் டைம் டு லைக் ஏதாவது சாஃப்ட்வேர் கிராஷ் ஆயிருக்கா இல்லை ஏதோ ஃபால்ட் ஆயிருக்கா அப்படின்றத டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டைமர். எஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.